நம்ம இன்றைக்கி சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சனி பகவான் ஒரு 2.5 வருஷத்துக்கு கடந்து ஒரு ராசிக்கு பயணம் செய்ய போகிறார். அது வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 நடக்க போகுது. அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதுதான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சிக்கான பலனை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சனி பயிற்சி அப்படின்னோடனே மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு பயப்பட வேண்டாம். முதல்ல மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த 12ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. சார் அப்போ 7.5 சனி உண்மையா? கண்டிப்பாக உண்மைதான், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். அப்போ நாங்கள் நிறைய கஷ்டப்படுவோமா? அதுதான் பிரச்சனை. 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 7.5 ஆண்டுகள் உங்கள் ராசிக்கு முன் ராசி, அதாவது 12ஆம் ராசியில் சனி பகவான் வரும்போது உங்கள் ராசியிலே சனி பகவான் ஒரு 2.5 வருஷம், அடுத்தது உங்கள் அடுத்த ராசிக்கு சனி பகவான் 2.5 ஆண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் 7.5 சனின்னு சொல்லுவோம். அப்போ அதனுடைய ஆரம்ப காலகட்டம் தான் இந்த சனி பகவானுடைய 7.5 சனி காலம் ஆரம்பிக்க போகுது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா பெரிய லெவலில் பாதிக்காது. எந்தெந்த விஷயம் அப்படின்னா, முக்கியமாக இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, யாரெல்லாம் தன்னுடைய கடமைகளை கர்மாக்களை சரியாக செய்யவில்லையோ அவங்கள தான் அதிகமாக செய்ய வைப்பார். முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. இந்த மேஷ ராசிக்கு பெரிய பாதிப்புகள் கொடுக்காது சனி பகவான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசியில் நீச்சமடையக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்போ உங்களுடைய கர்மாக்களை கண்டிப்பாக கழிக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கெட்டது பண்ணுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கெட்டது பண்ண மாட்டார். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்னா? பிரச்சனை இருக்குது. உங்களுடைய கர்மாக்களை கரெக்டாக பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வேலை செய்யக்கூடிய நபர்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த 2.5 ஆண்டுகள் அதிகமாக உழைப்பை போட வேண்டும். இந்த மேஷராசிக்கு அது ஒன்றும் பெருசாக சொல்லித்தர வேண்டாம். சார் நான் நிறைய உழைப்பு போடுறேன் ஆனாலுமே எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில மேஷராசியில் இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்கள், அதாவது அஸ்வினிக்கும் பரணிக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். அவங்க தான் அதிகமான உழைப்பை போட வேண்டும். சார் கார்த்திகையில் இருக்கவங்க அப்போ பிரச்சனை இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது, ஆனால் பெரிய பாதிப்புகள் இல்லை. அப்போ அதிகமாக உழைப்பு போடணும்னா என்ன அர்த்தம்? உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வேலை செய்ய சொல்லி நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க, நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் செய்கிறது சரியில்லை, நீங்கள் கரெக்டாக டைமுக்கு வர மாட்டீங்க, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ஏதாவது ஒரு வகையில் உங்களை குத்தம் சொல்ல போகிறாங்க. அதில் டவுட்டே கிடையாது. எப்போ? வேலை கம்மியாக செஞ்சால். ஆனால் அதிகமாக நான் உழைக்க போகிறேன் சார், இத்தனை நாள் நான் ஒரு 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணேன், நான் இதுக்கப்புறம் 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய பிரச்சனைகள் எதுவுமே வராது. கண்டிப்பாக உங்களுக்கான பதவி, உங்களுக்கான சம்பள உயர்வு கிடைத்தே தீரும். இல்லை சார் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க சார், நான் ஏற்கனவே நிறைய உழைச்சிட்டேன் சார், என் கம்பெனியில் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, சம்பளம் இல்லை, பதவி உயர்வு இல்லை அப்படின்னா நீங்கள் வேலை மாற்றம் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் வேலை மாற்றம் கண்டிப்பாக பண்ணும்போது நீங்கள் ஒரே விஷயம் என்ன மட்டும் யோசிக்கணும், நம்ம அங்கே வேலைக்கு போகிறோம், இன்னும் அதிகமாக வேலை செய்ய போகிறோம், அதிகமாக பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறோம். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை சார் என்னால் நான் முயற்சி பண்ணாலும் சில நேரம் நடக்க மாட்டேங்குது. அது உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினை பலனாக சிலதெல்லாம் இருக்கலாம், இல்லை தப்பு ஒன்றும் இல்லை. ஆனாலும் நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொண்டு வேலை செய்தீர்களானால் பிரச்சனைகள் வராது. அப்போ வேலை மாற்றம் பண்ணலாமான்னா பண்ணலாம். அதுக்காக இல்லை சார் எனக்கு இங்கே ஆஃபீஸில் சரியாக அதிக சம்பளம் கொடுக்கல, வேற ஒரு கம்பெனியில் எக்ஸ்ட்ரா ஒரு 50% தராங்க, நல்ல பொசிஷனு, ஒர்க்கு கம்மியாக இருக்குது, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. எல்லாருமே என்ன நினைப்போம்? யூஸ்வலாக எனக்கு ஒர்க்கு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, பொசிஷன் நல்லா இருந்தால் பரவாயில்ல, சம்பளம் நல்லா இருந்தால் பரவாயில்ல, அந்த கம்பெனிக்கு போகணுன்னு தான் நினைப்போம். ஆனால் அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் அது மாதிரி நினச்சி வேலை மாற்றம் பண்ணாதீங்க. அது மாதிரி நினச்சிங்கன்னா பிரச்சனைகள் வரும். சார் வேறு என்ன சார் வழி அப்படின்னா, நீங்கள் வெளியூர் போகலாம், வெளிநாடு போய் வேலை பார்த்தீங்கன்னா சிறப்பு. அப்போ இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
வெளியூரில் போய் வேலை பார்க்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். சார் அங்கே போனால் மனைவி விட்டு போயிடுவேன், குழந்தைய விட்டு போயிடுவேன், அம்மா அப்பா விட்டு போயிடுவேன். பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாமல் பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கிறத விட இந்த உறவுகள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது, வெளியூரில் இருக்கிறது, உங்கள் வீட்டு சாப்பாடை சாப்பிடாமல் இருக்கிறது, ஏதோ ஒரு அசௌகரியங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. அதனால் வெளியூர் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு வெற்றி உறுதி, முதல்ல தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஒரு ஆசை இருக்கும், தொழிலில் அடுத்த நிலைக்கு வரணும். அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுவோம், அதிகமான முயற்சிகள் பண்ணுவோம். அதிகமாக முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, எல்லா தொழிலையும் பணம் போட்டால் தான் பணம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை வரும். அப்போ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பண்ணுங்கள். அது எந்த பிஸ்னஸ் வேணால் இருக்கலாம். அதை பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. புதுசாக நான் எதாவது ஆரம்பிக்கிறேன், புதுசாக ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பண்ணுறேன், புதுசாக ஒருத்தர் பணம் போடுறேன்னு சொல்கிறாரு, அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக அலோவ் பண்ணாதீங்க. அது 7.5 சனியில் மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. என்ன ஆகும்னா லேட் ஆகும். இப்போ நீங்கள் பணம் போடும்போது என்னென்ன நினைப்பாங்க, நம்ம ஒரு லட்சம் போடுறோம், நம்மளுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வரணும், இத்தனை வருஷம் இது இந்த பிஸ்னஸ் கண்டினியூ ஆகணும், இத்தனை வருஷத்தில் இந்த பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னா எல்லாமே ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அந்த மாதிரி விஷயங்களில் லேட் ஆகும். அதை நீங்கள் முதலே புரிஞ்சுக்கிங்க. அப்போ லேட் ஆகும் தெரிஞ்சு பண்ணும்போது என்ன ஆகும், யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 1 லட்சம் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம், இல்லைங்க போடுங்க, கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு மினிமம் 3 இயர்ஸ் ஆகும், அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்கள். அது எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு அடுத்த மாதம் முடியுதுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 இயர் ஆகும்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தொழிலில் கண்டிப்பாக வெற்றிகள் உறுதியாக உண்டு. சார் அப்போ ஏற்கனவே தொழிலாம் சரியில்லாமல் போயிட்டுருக்கு, அந்த தொழிலை நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் அதிகமாக உழைப்பை மட்டும் போடுங்க, அதிகமாக யோசிங்க, அந்த தொழிலை பற்றிய பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அடுத்ததாக திருமணம் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள். இந்த உறவு தான் அதிகமாக பாதிக்கப்படுது இந்த 7.5 சனி காலகட்டத்தில். எப்படி ஆகும்னா, மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே மற்றவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சில ரொம்ப கோபமாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அதனால் எப்போவுமே உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை பார்த்தாவே அவர் வந்தால் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார், ஏதாவது குறை சொல்லுவார், அதை செய்யும் பாரு, இதை செய்யும் பாரு, இது சரியில்லை அது சரியில்லைன்னு பாருன்னு ஒரு குறை எப்போவுமே மேஷராசி என்பவர் மேலே இருக்கும். அது அதிகமாகும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய தப்பான டைரக்ஷன் கொடுப்பீங்க. அப்போ அந்த தப்பான டைரக்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும், வீட்டில் இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுகளை கம்மி பண்ணிடுங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. சனி பகவான் என்ன சொல்லுவார்னா, வேலையை செய், வேறு எதுவும் செய், யோசிக்காத, பேசாத, கண்மூடி வாய்ப்புத்தி இரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் சனி பகவான். அந்த மாதிரி நீங்கள் எதையும் யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு வீட்டிலேருந்து வந்தீங்க, ஆஃபீஸ்லேருந்து வரீங்க, பிஸ்னஸ்லேருந்து வரீங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்கள் ஃபேமிலி அப்படியே பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதேமாதிரி திருமண உறவுகளில், அதேமாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்க, ஒரு வாழ்க்கையில் இப்போ தான் அடி எடுத்து வைக்கிறீங்க, மேரேஜ் ஆகிருக்குன்னு அப்படின்னா அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சில தவறான எண்ணங்கள், தவறான பழக்க வழக்கங்கள்லாம் வரும். அதனால் உங்களுடைய பார்ட்னர் பாதிக்கப்படலாம், இல்லை நீங்கள் பாதிக்கப்படலாம். அதனால் ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு பிரிவினை வரலாம். அதனால் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனைகள் வராது. புதுசாக திருமணம் செய்யக்கூடிய நபர்கள், நீண்ட காலமாக திருமணமே ஆகலை, அவங்களுக்கு கண்டிப்பாக 7.5 சனி காலகட்டம் தான் திருமணம் நடக்கும். என்ன சார் நேரம் சரியில்லாத போது திருமணம் நடந்தால் எப்படி சார் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. ஏன்னா அந்த கர்மக்காரகன் அவர் நீண்ட காலமாக எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னா அப்போ தான் ஏதாவது ஒரு வரன் வரும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த வரன் பார்க்கும் பொழுது பெரிய லெவலில் தகுதியை எதிர்பார்க்காம பண்ணுங்க. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, அதிக ஆசை அதிக ஆபத்துகளை கொடுக்கக்கூடியவர். அப்போ அதிக ஆசைப்படக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வர்ற பொண்ணு அதை கொண்டு வருது இதை கொண்டு வருது, இப்படி வேலை பார்க்குது, அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை. வர்ற பையன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நல்லா சம்பாதியம் இருக்கணும், நிறைய சொத்து இருக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா சில பிரச்சனைகள் வரும். உங்கள் தகுதிக்கு ஏற்றால் போல், உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்றால் போல் வரனை பார்த்தீங்க அப்படின்னா நல்லது. அதில் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் ஒரு வரனை பார்த்தீங்க, செஞ்சீங்க, ஃபிக்ஸ் பண்ணீங்க, உடனே திருமணத்தை செய்ய வேண்டும். இல்லைன்னா திருமணம் நடக்கிறதுக்குள்ளே கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். அதனால் இந்த விஷயத்தை, நம்ம சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணால் திருமணத்தில் எந்த பிரச்சனையும் வராது. வரன் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிக்குது, உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ பிடிக்குது, ஓகே அப்படின்னா உடனே ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி மேரேஜை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடணும். இல்லைனா அதில் ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஏன்னா
இந்த காலகட்டத்திலாம் திருஷ்டி தோஷம், தேவையில்லாத பேச்சுக்கள், இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுது, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகுது, ஊரே குடும்பமே பேசும்போதுனா அதில் ஏதாவது ஒரு இடையூறு வரும். 7 சனி காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். அதனால் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் மாணவர்கள் ரொம்ப முக்கியம். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக ரிசல்ட் எதிர்பார்க்காம படிக்கிற வேலையை பாருங்கள். ரிசல்ட் வரும் சார், எனக்கு மார்க் வரல சார், சொல்ல வேண்டிய சூழ்நிலாம் வரும். ஆனால் அதை பற்றி யோசிக்காதீங்க, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக மார்க் வரும். அதே போல் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வெளிநாடு போகிற ஊர் கரெக்டாக, நம்ம லோன் வாங்கி படித்தோம்னா அங்கேயே செட்டில் ஆக முடியுமா, இல்லை வேலை வாய்ப்பு உண்டா, சர்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம இங்கே வந்து அந்த இந்தியாவில் அந்த சர்டிஃபிகேட்லாம் ஒத்துப்பாங்களா செய்வாங்களான்னு பார்த்துட்டு வெளிநாடு படிக்க போகிறது சிறப்பு. அதே மாதிரி முக்கியமான விஷயம் வயதானவர்கள். இந்த வயதானவர்கள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்து கொள்வது சிறப்பு. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், எனக்கு இவங்க ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு போகிறேன், ட்ராவல் பண்ணுறதை குறைச்சிங்க. முக்கியமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துக்கங்க. நிறைய உடற்பயிற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் வயதானவர்களாக இருக்கீங்க, யாருக்கு நம்பி பணம் கொடுக்காதீங்க, பணம் திருப்பி வராது, எழுதி வச்சிங்க. தேவையில்லாம் இன்னொருத்தர் பணம் கொடுத்தேன் திருப்பி வரலன்னு சொல்லக்கூடிய காலம் இந்த 7 சனி காலகட்டம். அதனால் யாரையும் நம்பி பணத்தை உதவிக்கு கொடுக்காதீங்க. அடுத்தது, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி புதிய விஷயங்கள் செய்வதை நிறுத்திக்கொள்வது சிறப்பு. நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, பணம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. வேலையில் இருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், நான் வீடு வாங்குகிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. யாரை நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. சார் அப்போ எப்படி சார் வாழ்க்கையை வாழுது, 2 வருஷம் ஒன்றுமே பண்ண முடியாதா? பண்ணலாம். சேஃபாக ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நீங்கள் பழகக்கூடிய நபர் கரெக்டாக செஞ்சால் சின்னதாக பண்ணுங்கள். எடுத்தவொன்னே 5 லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஷேரில், 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், சீட்டு போடுறேன், 10 லட்சம் ஒருத்தர் கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் தரேன்ருக்காரு, இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ரிட்டர்ன் தரேன், அதை நம்பாதீங்க. இதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 7 சனி ஒரு பாதிப்புகளை கொடுக்காது. மொத்தத்தில் இதுலேருந்து என்ன தெரியுது மேஷராசி என்பவர்களுக்கு அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அதிக கவனம் செலுத்தி செய்தீர்களானால் எந்த பிரச்சனையும் வராது. கல்யாணம் ஆகும், பிரச்சனை கிடையாது. குழந்தை பிறக்கும், எந்த பிரச்சனை வராது. வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய வரும், அதை பயன்படுத்திங்க. வெளியூர் வாய்ப்பு வரும், ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், பயன்படுத்திக்கலாம். அதேமாதிரி அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க வெளியூரில் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அதை முயற்சி செய்யலாம். அதெல்லாம் செஞ்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது சிறப்பு. நீண்ட காலமாக, அதாவது ஒரு 10 வருடங்களாக கஷ்டப்பட்ட, வருத்தப்பட்ட, வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார் ஆரம்பமே கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டீங்க. உண்மைதான் சார், ஆமாம் உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை அடைந்தவர்கள் ரிஷபராசி என்பர்கள். கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியாக போகிறார். அப்போ என் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா சார்னா கண்டிப்பாக தீரதான் போகுது. நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க லைவாக. அப்போ ரிஷப ராசி அன்பர்கள், வேலை செய்யக்கூடிய நபர்கள் வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வேலை மாற்றம் உண்டு, இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உண்டு, பதவி உயர்வு உண்டு. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, சார் நான் பெருசாலாம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படலை, நான் உழைக்கிறேன், அதற்கான பணம் வந்தால் போதும். வேலை செய்கிறவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. எனக்கு ஒரு பேர் இருக்கணும், ஓரளவுக்கு வரணும், டீசெண்டான சம்பளம் இருக்கும். அது இல்லாமல் தான் நான் நிறைய முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டேன் சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பதிவு. அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கீங்களோ, நிறைய ரிஷபராசி என்பர்கள் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அது படித்து முடித்தவங்கலேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கானா இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகளை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். அப்போ இந்த வரக்கூடிய அடுத்த 2.5 ஆண்டு நல்லா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே என்னென்னா, வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் சில விஷயங்கள் தப்பாக நம்ம யோசிச்சு பண்ணிடுறோம். அதுதான் நம்மளுடைய கர்ம வினை. அதுக்கு தான் ஜாதகத்தை பார்க்குறோம். ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை, உங்களால் எதனால் உங்களுக்கு பிளாக் ஆகிருக்கு, எதனால் உங்களால் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு தான் ஜாதகத்தை பார்க்குறோம். அப்போ அந்த நேரம் நல்லா இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது.
என்ன நடக்காது, என்ன பிரச்சனை இருக்குது ஜாதகத்தை பார்த்து. அதே போல் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன கஷ்டம் சார், கடன் எவ்வளோ பிரச்சனை சார், வாழ்க்கையில் நான் பட்ட அவமானங்கள் மாதிரி வேறு யாரும் படக்கூடாது, வீட்டில் வெளியில் மனைவி கிட்ட குழந்தைங்க கிட்ட அம்மா அப்பா கிட்ட எவ்வளோ அவமானம், ஒரு பணம் இல்லைன்னு வாழ்க்கையில் இவ்வளோலாம் நான் கஷ்டப்படக்கூடாது சார், ஆஃப்டர் ஆல் ஒரு பணம் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் தான் ரிஷபராசி என்பவர்கள். ஏன்னா லட்சமாக பார்த்துருப்பீங்க, பணம் நிறைய வரவுகளை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் சார், நான் இப்போ கடன் பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ரிஷபராசியாக இருந்து நீங்கள் ராகு திசையோ அல்லது புதன் திசையோ சனி திசையோ கடக்கிறதுக்குள்ளே நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், நிறைய நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அந்த காஸ்ட்டு லாபம் தான் இருக்கும் ஜென்ரலாக. அப்போ அந்த லாபம் ஏன் வரல அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயமே தோணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். சார் இத்தனை நாள் நடக்கலை சார், அதனால தான் சார் இவ்வளோ பிரச்சனை. ஆமாம், நீங்கள் நினச்சது நடக்கலை, ஆனால் வருங்காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது. சனி பயிற்சிக்கு அப்புறம் எல்லாம் பிளான் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சதெல்லாம் கொடுக்க போகிறார் சனி பகவான் தான். ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் அவ்வளோ வருத்தப்பட்டுட்டீங்க, அவ்வளோ உழைச்சிட்டீங்க, அதுக்கான உங்களுக்கு வருமானம் இல்லை, அதற்கான சலுகைகள் கிடைக்கல, அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீரும், கடன் தொல்லைகள் தீரும். மெயினாக நிறைய பேர் கடன் பிரச்சனைக்காக தான் சார் நம்ம வருத்தப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணுங்க. அதே போல் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குழந்தை இல்லாதவர்களுக்கு, நிறைய ரிஷபராசிக்காரங்க கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, குழந்தைக்காக ரொம்ப நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவானுடைய பார்வை 11ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியதான் குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் நிறைய இதுக்கெல்லாம் போயிருக்கலாம், ஆனால் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர் இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைச்சே தீரும். அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் ஆசை. ஏன்னா அவ்வளோ கடன், அவ்வளோ பிரச்சனை, நம்ம எப்படியாவது சாதிச்சு காட்டணும், 4 பேருக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அவங்கெல்லாம் கடந்த காலத்தில் ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு நடக்கலை. ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கிடைக்க போகுது. சில பேர் சொல்லுவாங்க, சார் வெளிநாட்டிலலாம் எல்லாரையும் அங்கேருந்து அனுப்புகிறாங்க சார், செய்கிறாங்க. நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. சார் வெளிநாட்டிலே இருக்கேன் சார், கஷ்டப்பட்டுருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும், ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஒரு வீடோட வாங்கி செட்டில் ஆகக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவமானங்கள், அதனால் ஏற்பட்ட வழக்குகள், வம்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு மேலே இருக்குது. அதற்கான முயற்சிகளை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பூர்வீக சொத்து கிடச்சி அதில் ஒரு வீடு கட்டலாம், இல்லை அதை சொத்தை விற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்தே தீரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நினச்ச விஷயத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சனி பகவானுடைய பயிற்சி. அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமணம் நடக்கும். திருமணம் ஆகி பிரிந்து வாழ்ந்தவர்கள் நிறைய ரிஷபராசி என்பது அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள். என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டா, என் கணவர் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டார், இந்த மாதிரி இயங்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர். அவங்களாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதற்கு தயாராக இருங்க, அதுக்கு பேசுங்க, செய்யுங்க. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ வார்த்தைகள் பேசி எல்லாம் சண்டை செஞ்சல் வரலாம் இயல்பு. அது நேரம் சரியில்லாதனால தான். யாருமே தெரிஞ்சு அது மாதிரி செய்கிறது கிடையாது. அவங்க எல்லாருக்குமே சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு. இல்லை சார் கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கெலாம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரே பொண்ணு ஒரே பையன், முதல் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு, 2வது வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுறோம், அதுவும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக மறு திருமணம் யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக சனி பயிற்சி பலன்கள் இருக்கும்போது மொத்தத்தில் ரிஷப ராசி என்பவர்களுக்கு
100% நீங்கள் நினைத்த விஷயங்கள் வெற்றி அடையக்கூடிய அருமையான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. எல்லா திறமைகளும் இருந்தும் வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் பயிற்சியாக போகிறார். சார், வாழ்க்கையில் மிதுன ராசி அப்படின்னு சொன்னோன்னா மிக சிறந்த புத்திசாலிகள். எப்படி ஒரு விஷயத்தை செய்யணும்னு தெரியும், ஆனால் அவ்வளோ தெரிஞ்சும் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் சார். நான் நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் அப்படின்னா மிதுன ராசி அப்படின்னு சொல்லுவேன். சார், நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் பிஸ்னஸில் கடன் மட்டுமே சந்திச்சிட்ருக்கேன், அதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருட காலமாக பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தை கண்டிப்பாக இம்மீடியட்டாக பார்க்க முடியுங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மிதுன ராசியாக இருந்து சனி திசையோ புதன் திசையோ போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்க தான் செய்யும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சனி பகவான், அதனால் அதனுடைய தசாபுத்திகள் பிரச்சனையை கொடுத்துடலாம். புதன் திசை உங்களுக்கு மிகப்பெரிய கடனை கொடுத்துடலாம். அதனால் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய அந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். நீண்ட காலத்துக்கு அப்புறம் பணம்னு வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் சம்பாதிக்க போகிறீங்க. அடுத்த 2.5 வருஷம் தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, வர்ற பணத்தை ஃபுல்லாக அப்படியே எழுதி போய் கடன் கட்டாமல் கொஞ்சம் உங்கள் பிஸ்னஸில் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கடன் பிரச்சனை இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதுக்காக வாங்கின பணத்தெல்லாம் கடனாக கட்டிட்டீங்கன்னா எப்படி திருப்பி அடுத்து டெவலப் பண்ணுவீங்க? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வேலையும் இந்த சனி பகவான் செய்ய போகிறாரு. அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் வரக்கூடிய லாபம், தொழிலில் வரக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதன் மூலமாக தொழில் வளர்ச்சி அடையக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பதெல்லாம் இருக்க போகிறீங்க வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம். அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள், நீண்ட காலமாக எனக்கு வேலை இல்லை, மார்ச் மாதம் 29 கடந்தவுடனே பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக இருங்க. அதற்கான முயற்சிகளை போடுங்க. என்னென்னா மிதுன ராசி என்பதெல்லாம் உண்மையிலே புத்திசாலியான்னு கேட்டால் புத்திசாலி தான். ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க. முக்கியமாக மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சார், எங்களை விட்டுட்டீங்க சார் திருவாதிரை, கண்டிப்பாக நீங்களும் பாதிக்கப்படுறீங்க. ஆனால் அவங்கள விட உங்களுக்கு பாதிப்பு கம்மியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். வேலை இல்லாமல், வேலையில் பிரச்சனைகள், வேலை வாய்ப்பில் தொல்லைகள், வேலை செய்யக்கூடியது நிறைய இடைஞ்சல்கள். ஒரு வேலை மாறணும்னா பெரிய ஒரு யுத்தம் மாதிரி இருக்கும். வாய்ப்புகள் வரல சார், நான் என்ன முயற்சி பண்ணாமையாக இருக்கேன். ஆனால் நீங்கள் செய்த முயற்சி, நீங்கள் போட்ட உழைப்பு, உங்களுக்கான அறிவுத்திறன் எப்போ வெளில வரும்னா இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்தோன்னா வருகின்ற மார்ச் மாதம் நடக்குது. உயர் அந்தஸ்து, உயர் பதவி, நீங்கள் வேற எங்கேயும் வேலைலாம் தேட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் உங்கள் வேலை சரியில்லை, கம்பெனி மாறணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 6 months மட்டும் மார்ச்சுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்கள். அங்கேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரெமுனரேஷன் கிடைக்கும், நிறைய பதவிகள் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இல்லை சார் வேறு வழியே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மாறுங்க, தப்பு ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் நிறைய செய்ய போகிறீங்க மிதுன ராசி என்பவர்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போகுது. அதே போல் நிறைய மிதுன ராசி என்பவர்கள் என்னென்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு விற்க முடியாமல் ப்ராப்பர்ட்டி தொழில் செய்யக்கூடிய, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் நிறைய மிதுன ராசி கஷ்டப்பட்டுருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல விடுறதுனால உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள், அது நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம், நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணலாம், யாரை வேணால் இருக்கலாம். அந்த சொத்து சம்பந்தமான இருந்த பிரச்சனை, சொத்தில் ஏற்பட்ட முதலீடுனால் ஏற்பட்ட கஷ்டம், அதனால் ஏற்பட்ட கடன் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு உண்டு. சொத்து வாங்கிறதுக்கான யோகம் வரும். நிறைய பேர் என்னென்னா சொத்தெல்லாம் இழந்துட்டீங்க. நான் ஒரு வீடாவது வாங்கி நினைக்கிறேன் சார், 4 பேர் என்னை அசிங்கமாக பேசிட்டாங்க, நான் பிஸ்னஸ் பண்ணி நஷ்டப்பட்டு கடைசி சொத்தை விற்று கொடுத்தேன், கடனை சொத்தை விற்று கட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மிதுன ராசி என்பவர்கள். அவங்களாம் சொத்து வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, ஒரு இடமாவது கண்டிப்பாக அடுத்த 2 வருஷத்தில் வாங்கியே தீர்வீங்க. அதற்கான வாழ்க்கை கிடைக்க தான் போது, தைரியமாக இருங்க. அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருமணத்தில் பிரச்சனை அடைந்தவர்கள்,
நிறைய மிதுனராசி என்பதுனா திருமணம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள் எப்பவுமே வரும். ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். என் மனைவி இப்படி இருக்கணும், என் கணவர் இப்படி இருக்கணும், சார் நான் அப்படிலாம் எதிர்பார்க்கலன்னு சொன்னால் பொய். அது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது அன்பில் இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம், அறிவில் இருக்கலாம், புகழில் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வருத்தங்கள்னால பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு ஒரு சேர்ந்து வாழறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. திருமணமே ஆகலை, நீங்கள் சொன்ன உண்மை தான் சார், ஏதோ ஒன்று எதிர்பார்த்தா நான் ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், இது கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அவங்களுக்கெல்லாம் திருமண யோகத்தை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதேமாரி திருமணம் ஆகி பிரிந்த தம்பதியினர் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். அதில் சில மன கஷ்டங்கள் இருக்குது. நான் சேர்ந்து வாழலாமான்னு நினைக்கிறேன் சார், வேணாமான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை இந்த மிதுனராசி என்பதுக்கு எப்பவுமே வரும். அதுவும் முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள். அவங்களாம் உங்கள் 2 பேருடைய கணவன் மனைவியுடைய ஜாதகத்தை அனுப்பி பிரச்சனைகள் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதே பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க, டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறு திருமண யோகத்தையும் கண்டிப்பாக அந்த சனி பகவான் கொடுத்தே திறப்புறாங்க. அதற்கான முயற்சிகளும் இந்த மிதுனராசி என்பது செய்யலாம். அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள், நிறைய எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்க போகுது. அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வெளிநாட்டில் நிறைய பேர் செட்டில் ஆக போகிறீங்க. வெளிநாட்டில் அங்கேயே பிஆர் கிடைக்கல, எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு சரியாக இல்லை, இங்கே கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஒரு நிம்மதியான சூழலை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதற்கு தயாராக இருப்பது சிறப்பு. மொத்தத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்களோ அந்த விஷயத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் வரை கொடுக்க போகிறார். அஷ்டம சனி காலகட்டத்தில் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்த கடகராசி அன்பர்களே, வாழ்க்கையில் இதை விட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் என்கிட்ட அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு தான் இது முக்கியமான பதிவு. என்ன சார் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல, அவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடந்துச்சு, கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன். கடன் பிரச்சனை, வேலை இல்லை, நிறைய விபத்துகள், உடல்நிலை பாதிப்புகள், நிறைய பேருக்கு என்னென்னா ஏமாற்றங்கள். வாழ்க்கையில் நான் என்ன தப்பு செஞ்சேன் சார், நான் இவர்கிட்ட ஏமாந்துட்டேன், இவங்கக்கிட்ட ஏமாந்துட்டேன், பணம் போயிடுச்சு, ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய மன அழுத்தத்துடன் வாழக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். கடந்த 2.5 ஆண்டுகளாக அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி பண்ணலாம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசின்னு அப்படின்னு ஜாதகம் பார்த்தாவே என்னென்னா அழாத குறையாக பார்க்கக்கூடியவர்கள் தான் கடகராசி என்பது. அவ்வளோ ஒரு மன வருத்தம். ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் நல்லது பண்ணேன், அந்தளவுக்கு நான் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கேன், என் குடும்பத்துக்காக நான் அனைத்தையும் இழந்திருக்கேன், நான் வாழ்ந்தால் எப்படி வேணால் வாழ்ந்துருக்கலாம், நான் அது மாதிரிலாம் இல்லை இப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள், மனசுக்குள்ளே வருத்தப்படக்கூடியவர்கள் தான் கடகராசி என்பது. வெளில கூட சொல்ல முடியல சார் இதெல்லாம், ஏன்னா வெளில சொல்லி இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி. உங்களுடைய மன வருத்தங்களுக்கு, மன வலிக்கு ஒரு நிவாரணமாக சனி பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக இருக்க போகுது. நிறைய பேருக்கு திருமண உறவில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பிரிவினை, தேவையில்லாத தொடர்புகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், தவறாத பழக்க வழக்கங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்களில் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், பிரிவினைகள், அதனால் பிரிஞ்சு குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது சார். அவ்வளோ சண்டை, அவ்வளோ பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரு போராட்டமான காலமாகிடுச்சு கடந்த ஒரு 2.5 வருஷமானு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அந்த பிரச்சனைகளுக்குலேருந்து தீர்வை கொடுக்க போகிற இந்த சனி பகவான் பிரிந்த தம்பதியினர் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நீண்ட நாளாக திருமணமே ஆகலை, நிறைய கடகராசியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுவும் முக்கியமாக கடகராசியில் ஒருத்தர் பிறந்து அவங்க அம்மாலாம் என் பையனுக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையே, என் பொண்ணுக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையே, என் பையனை மாதிரி நல்ல பையன் யாரும் கிடையாது, என் பொண்ணு மாதிரி நல்ல பையன் பொண்ணு எதுவும் கிடையாது, ஆனால் இவங்களுக்கு கல்யாணமே ஆகலை, வரலாம் தட்டி தட்டி போகுது, ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு, வயசாகிட்டே போகுது, என் பையன்லாம் ஒரு காலகட்டத்தில் கல்யாணமே வேணான்னு சொல்கிறான், என் பொண்ணு அதுக்கு மேலே ஒரு மன வழியில் இருக்கா, விரக்தியில் இருக்கா,
ஏன்னா சில பேருக்குலாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நின்று போயிருக்கும். அதுவும் முக்கியமாக பூச நட்சத்திர அன்பர்கள், ஆயிலை நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக கடந்த 2.5 ஆண்டுகள் நடந்திருக்கும். ஒரு நிச்சயதார்த்தம் நின்று போகிறது, கல்யாணம் எல்லாம் புக் பண்ணி நின்று போகிறது, இந்த பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமண யோகம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். நீங்கள் வெயிட் பண்ணது நல்லதுக்கே. 2.5 வருஷம் கல்யாணம் ஆகலை அப்படின்னு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக ஒரு வரன் கிடைத்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து செய்ய போகிறார். இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, அந்தந்த வயதில் கிடைக்கக்கூடிய விஷயந்தான் பாக்கியம். நிறைய கடகராசி என்பது கடந்த ஒரு 2.5 வருஷமாக நான் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வரணும், வேலையில் நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நான் 4 பேருக்கு சம்பாதிச்சு தானம் பண்ணணும். இதில் வார்த்தை ரொம்ப முக்கியமாக கவனிங்க. நான் சம்பாதிச்சு 4 பேருக்கு தானம் பண்ணணும், நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக வாழ்க்கை சிறப்பாக இல்லை. நிறைய பிரச்சனைகள், ஆஃபீஸில் நிறைய தொந்தரவுகள், நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு வேலை செய்யலை, கரெக்டாக பண்ணல. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையை விட்டு போகிற வரைக்கும் உங்கள் ஆஃபீஸில் அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசிகளுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வேலை இழந்து கஷ்டப்படுவோம். நிறைய பேர் என்னென்னா, நிறைய உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க. ஒரு வீடு வாங்கி வீடு லோன் கட்டிட்டு இருந்தீங்க, கார் வாங்கி கார் லோன் கட்டிட்டீங்க. எல்லாமே வேலை இழப்புனால நிறைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைச்சி திருப்பி எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து செய்ய போகிறார். அதே போல் கடக ராசி என்பதற்கு நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும். ஏன்னா அது கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு ராசி, நீர் ராசி அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கல. நல்ல அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது சார். ஒரு எக்ஸாம் எதெல்லாம் பாஸ் பண்ண முடியல, ஒரு பணம் கட்டி ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண நடக்கலை, அதில் ஒரு ஏமாற்றம். சில பேர் வெளிநாடு வாய்ப்பு வந்து தவற விட்டவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இல்லை ஆஃபீஸில் உங்களுக்கு தவிர வேற ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்கும், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது மற்றவங்களுக்கு போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பது. அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு கனடா, US, UK இந்த 3 கண்ட்ரி, எல்லா ஃபாரின் கண்ட்ரி ஓகே, இந்த 3 கண்ட்ரி அதிக வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய காலகட்டத்தில். அந்த மாதிரி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வெற்றி உறுதி. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க, சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், வெளிநாட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, எப்போ நாட்டை விட்டு வெளில போகும் தெரியல, வேலை இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, முன்ன மாதிரி இல்லை, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அது உங்களோட நேரம் தான். அங்கேயே நல்லா வாழக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோ பிரச்சனை இருந்து கூட. அது உங்களுடைய நேரம் தான். நேரம் சரியில்லை, அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அங்கேயே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்லா அங்கேயே ஒரு வீடு வாங்குவீங்க, அங்கேயே ஒரு PR வாங்கி செட்டில் ஆனால் என்ன, இப்போது நம்ம தான் நேரம் நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வரும். முதல்ல அந்த நெகட்டிவிட்டி முதல்ல போகும். அந்த நெகட்டிவிட்டி போயிட்டாவே என்ன ஆகும்னா பாசிட்டிவிட்டி வந்துடும். பாசிட்டிவிட்டி வந்தவுடனே உங்களுக்கு மைண்டு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நிறைய விஷயங்களை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து கொடுக்க போகிறார். அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டி, PCOD இந்த மாதிரி பிரச்சனைனால குழந்தை பேர் இல்லை, நாங்கள் ட்ரீட்மெண்ட் போனோம், நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் போயிட்டோம், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதான் பிரச்சனையே. ஏதாவது குறை இருந்தால் நம்ம பார்க்கலாங்க சார், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துங்க, கணவன் மனைவி ஜாதகத்தை பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பித்ரு தோஷம் இருக்கலாம், மாத்திரு தோஷம் இருக்கலாம், ஒரு பிரசன்னம் மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த பாக்கியஸ்தானத்திலிருந்து சனி பகவான் செய்ய போகிறாரு. அதே போல் வீடு இழந்தவர்கள், வண்டி வாகனத்தை இழந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் வண்டி வாகன யோகம், வீடு வாங்கிறதுக்கான யோகம். ஒரு வீடே வாங்க முடியல சார்னு சொன்னவங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, நிறைய கடகராசி என்பவர்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த சொத்துனால நிறைய பாதிப்பு அடைச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தமான இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஹோட்டல் தொழில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க, சூப்பர் மார்க்கெட்டு, ஃபுட் இண்டஸ்ட்ரி, அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வளர்ச்சியே இல்லை, நிறைய நஷ்டங்கள். ஏன்டா தொழில் பண்ண ஆரம்பித்தோன்னு தெரில சார்,
என் ஃப்ரெண்டெல்லாம் பண்ணுறான் நல்லா போகுது, எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள் கடகராசி என்பது. காரணம் நேரம் சரியில்லை உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு சரியாக நடக்கலை. உங்களுக்கு அறிவு இல்லையா? இல்லை, இருக்குது. திறமை இல்லையா? இருக்குது. எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் சார். எனக்கு மட்டும் தொழிலில் வெற்றி கிடைக்கல, தொழிலில் நஷ்டத்தை சந்தித்தேன். நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்ஸ்னால துரோகங்கள், ஏமாற்றங்கள், அதனால் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய, கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளில வரக்கூடிய, தொழிலில் வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உடல்நிலை பாதிப்புகள், நிறைய பேருக்கு சுகர், பிபி ஷூட்டப் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 1 வாரம் 10 நாள் இருந்தவங்களாம் நிறைய கடகராசி என்பது இருக்காங்க. சில பேருக்கு இல்லாமல் கூட இருக்குது. நல்லதுன்னு நினச்சிக்கிங்க. நீங்கள் ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிக்கிங்க, அப்பா அம்மா புண்ணியம் பண்ணிக்கங்கன்னு நினச்சிங்க, இல்லை நீங்கள் பண்ண தெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றிருக்குன்னு நினச்சிங்க. உண்மையிலே ஏன்னா உண்மையில் அந்த உதவிகள் தான் உங்களை காப்பாற்றிட்டுருக்கு. சில பேருக்கு அதையும் மீறி உடல் பாதிப்புகள் கொடுத்துருக்குன்னா உங்களுடைய கர்ம வினை காரணமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புலேருந்து நிவர்த்தி அடையக்கூடிய நேரமாக இருக்குது. எப்படி இருந்தால் போன வருஷம் இந்த வருஷம் நல்லா இருக்கேன், பரவாயில்ல, நானும் ஆரோக்கியமாக இருக்கேன், 4 விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிக விரைவில் வரப்போகுது. அதே போல் கடகராசி என்பவர்களுக்கு நஷ்டம் நிறைய பட்டிருப்பீங்க. நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், இங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன், பணத்தை ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன், அதேமாதிரி நான் ஒரு கம்பெனியில் போடலான்னு சொல்லிட்டு காசு போட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஷேர் மார்க்கெட்டு, ஒரு சீட்டு போட்டு பணம் வரல, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பணத்தை இழந்தவர்கள் கடகராசி என்பவர்கள். சார் அதெல்லாம் வந்துருமா சார்னா கண்டிப்பாக வரும். உங்களுடைய உழைப்பின் மூலமாக, வருமானத்தின் மூலமாக வரும். அதுமாதிரி இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு லாட்ரி டிக்கெட்டை தான் வாங்கி ட்ரை பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பவர்கள் செய்யலாம். மொத்தத்தில் அனைத்து விதமான பிரச்சனையிலிருந்து விடுதலை, வாழ்க்கையில் தடைப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் கடகராசி என்பதற்கு இருக்க போகுது. வாழ்க்கையில் பெரும் முயற்சியால் சாதிக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள். உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. இல்லை சார் அப்படி சொல்கிறீங்க, நிறைய நேரத்தில் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அந்த கஷ்டப்பட்டால் கூட வாழ்க்கையில் என்றைக்கா ஒரு நாள் ஜெயிச்சிடலாம், நம்ம ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலை அடுத்த நாளே வரும். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆளுமை மிக்கவர்கள், சிறந்த புத்திசாலிகள், ஒரு விஷயத்தை எடுத்தால் செய்து காட்டி ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு போதும். இந்த சிம்மம் அப்படின்னாவே சிங்கம் மாதிரி எல்லாம் செய்ய முடியும் உங்களால். ஏதோ ஒரு சில காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் வருது, அதனால் சில பேருக்கு பாதிப்புகள் இருக்குது. அதுக்கு உங்கள் சுயஜாதம் முக்கிய காரணமாக இருக்குது. உங்களுக்கு நஷ்டம் இருக்குது, தொழிலில் வேலை இல்லாமல் இருக்கீங்க, திருமணத்தில் பிரச்சனை, அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். மற்றபடி ஜென்ரலாகவே ஒரு சில விஷயங்கள் முடியும் அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். ரொம்ப மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சார் எங்கள் வீட்டில் சிம்மம் தான் சார், பயங்கர கோபம் வரும் சார். அந்த கோபத்தில் தான் ஒரு குணம் இருக்கும். அந்த கோபம் படுறதுக்கு காரணமே என்னென்னா, வீட்டில் இருக்கவங்க எங்கேயா போய் மாட்டிக்கூடாது, எங்கேயாவது தப்பு பண்ணிடக்கூடாது, ஏதாவது நஷ்டப்பட்டுறக்கூடாதுன்ற அதற்காக அக்கறையில் ஏற்படக்கூடிய கோபம் தான் அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரும். உண்மையிலே நீங்கள் நல்லா அவங்கள பார்த்தீங்க, நல்லா அவங்ககிட்ட பழகுனீங்கன்னா அவங்கள விட மென்மையானவர்கள் யாருமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் வரார், அஷ்டமஸ்தானத்தில் வரார். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய காலகட்டமாக அடுத்த 2.5 ஆண்டுகள் இருக்க போகுது. ஜாக்கிரதைனா பயங்கர ஜாக்கிரதையாக இருக்கும். எந்த மாதிரி விஷயத்தில் அப்படின்னா, முக்கியமாக உறவுகள் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சார் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தில் சண்டை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிருக்கீங்க, அவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த வார்த்தை பேசினா கூட அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு பெரிய லெவலில் சண்டை வந்துடும்.
நிறைய பிரிவினைகள்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்க, நல்லா இருக்கிற வீட்டு நீங்களே பிரிச்சுருவீங்க போல இருக்குது அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. நேரம் யாராலையும் யாரையும் பிரிக்க முடியாது, யாராலையும் யாரையும் சேர்க்க முடியாது. நேரம் மட்டும்தான் ஒருத்தரை பிரிக்க முடியும், ஒருத்தரை சேர்க்க முடியும், பணத்தை கொடுக்க முடியும், பணத்தை பிடுங்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான தருணமாக இந்த அஷ்டம சனி பயிற்சி இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்கள் அவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஒன்றும் சேர்ந்து வாழணும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, அதை பிரிய வேண்டிய சூழ்நிலைனா பிரியணும். ஆனால் திருமணம் ஆகாதவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து ஒரு வரனை பார்ப்பது சிறப்பு. அப்போ அஷ்டம சனியில் கல்யாணம் நடக்காதுன்னா நடக்கும். நீங்கள் அதிக எதிர்பார்ப்புகளோடு வந்தால் ஒரு தோல்வி உண்டு. வரணும் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எங்கள் அம்மா அப்படி பார்க்குறாங்க சார், இப்படி பார்க்குறாங்க சார்னா கண்டிப்பாக தோல்விகள் உண்டு. வரக்கூடிய வரனை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி உங்கள் தகுதி தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் குறையும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப்பை அமைச்சிக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் வராது. இல்லைன்னா கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில், அதுவும் முக்கியமாக திருமண விஷயத்தில் பிரச்சனைகள் வரும். அதேமாதிரி உறவுகளுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கு காரணம் நீங்கள் தான் இருப்பீங்க. என்றைக்கோ ஒரு நாள் பேசுனதை வச்சு எடுத்து பேசி ஒரு பெரிய சண்டையை எழுந்து வரதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். அப்போ சொல்லும்போது என்னுடைய ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அன்றைக்கே அந்த ஜோசியர் சொன்னார், தேவையில்லாத விஷயத்த பேசக்கூடாதுன்னு, நான் பேசிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த நினச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பேச்சு அதோட கட் பண்ணிக்கிங்க. திருப்பி அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணாதீங்க. அப்படி உறவுகளில் நீங்கள் செய்யக்கூடிய பேச்சு, நீங்கள் செய்யக்கூடிய செயல் பிரச்சனையை கொடுக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க. அது முக்கியமாக பூர்வீகம் சார்ந்த விஷயத்தை தலையிடாதீங்க. அம்மா அப்பா கிட்ட சொத்து கேட்குறது, பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்குன்னா அக்கா தங்கச்சிட்டு சண்டை போடுறது, அண்ணன் தம்பியோட சண்டை போடுறது. உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம். உங்களுக்கு அந்த சொத்து வந்தால் பிரச்சனையை தீக்கும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அதற்கான நேரம் இப்பொழுது இல்லை. அதை கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் தொழில் செய்யக்கூடிய நபர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பிஸ்னஸ்மேன், நிறைய பிஸ்னஸ் உமன், என்டர்பிரனர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க சிம்ம ராசி. ஏன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், ஒரே காலகட்டத்தில் 4 வேலையை செய்யக்கூடிய, மல்டி டாஸ்கிங் செய்யக்கூடிய திறமை இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், 4 பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதில் ரொம்ப கிளவராக எதை செஞ்சால் நம்மளுக்கு லாபம். முக்கியமாக அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே போகாதீங்க. பார்ட்னர்ஷிப்லாம் நிறைய தோல்விகள் வரும். எல்லாம் சேர்ந்து பணம் போடுறோன்னு சொல்கிறாங்க சார், நான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அது செய்யவே செய்யாது. எல்லாம் உங்கள் தலையில் மிளகா அரைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். உங்களால் செய்ய முடியும், கடைசியில் உங்களை கை காட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். கேர்ஃபுல்லாக. புதுசாக கஸ்டமர், புதுசாக கடன் கொடுக்கறது, புதுசாக பிஸ்னஸ் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. சார் எப்படி சார் இருக்கிறது, பிஸ்னஸ்னாவே ஏதோ ஒரு புதுசாக வரது தான் வரும். ஆனால் பணம் இழப்பு இல்லாத அளவுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பொருள் கேட்குறாரு, நீங்கள் சப்ளை பண்ணுங்கள், 1 மாதம் கழித்து காசு தரோம், அதான் அளவு பண்ணாதீங்க. அது பிஸ்னஸ் வரலனாலும் பரவாயில்ல. ஏன்னா காசே வராது. காசே வராமல் இருக்குது, பிஸ்னஸ் வராமல் இருக்குது, நல்லதா இல்லையா? அதை பார்த்துங்க. புதுசாக பணம் போடுறோன்னு சொல்கிறாங்க, நம்பாதீங்க. புதுசாக பிஸ்னஸுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க, போகாதீங்க. இருக்கிற பிஸ்னஸை இன்டாக்டாக கண்டினியூ பண்ணுங்கள். அதில் என்னெல்லாம் செய்யலாம்னு யோசிங்க. ஏன்னா ஒரு இழப்புகள், ஒரு தடைகள், ஒரு தாமதங்கள் கண்டிப்பாக வந்து தீரும். அஷ்டம சனி அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பேர், நிறைய வாழ்க்கை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக தொழில், பணத்தை பெரிய லெவலில் இழக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த மரியாதை போயிடும். குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க. 4 பேர் உங்கள் தவறாக பேசுவாங்க. ஒரு கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாத ஒரு அசிங்கம் வரும், அவமானம் வரும். இதனால் நிறைய பேர் வாழ்க்கையை ஏண்டா வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதனால தான் இந்த பதிவை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா சிம்ம ராசி இருந்தாலும் அவங்களோட நிலை கடந்த 2.5 ஆண்டு எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். உங்கள் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கேட்டு பாருங்கள். சார் இல்லை சார் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க, அதை நம்பாதீங்க. அவங்க ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கலாம். இல்லை முக்கியமாக நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க. ஒரு ஜோசியர்ட்டெல்லாம் மினிமம் 3 ஜோசியர்கிட்ட பாருங்கள். என்ன சார் நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களான்னு கேட்காதீங்க. ஏன்னா உங்கள் நேரம் சரியில்லாத போது ஒரு தவறான ஒரு வழிகாட்டியை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி நடக்கும். அதனால் நீங்கள் ஒரு தடவைக்கு 3 தடவை 3 ஜோசியரை பார்த்து
ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா செய்யணுமான்னு யோசிச்சு பண்ணுறது சிறப்பு. அதேமாதிரி வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், வேலையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. கரணம் தப்புனா மரணம் அப்படின்ற மாதிரி உங்களை எப்படா அசைக்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான நேரம் இப்போ தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பர்ஃபெக்டாக தான் இருப்பீங்க, ஆனால் இந்த நேரம் சரியில்லாதனால ஏதோ ஒரு தவறு பண்ணி அதுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு வேலை இழப்பு, அதனால் ஒரு பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி ரொம்ப சுயமரியாதை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் சிம்மராசின்றார்கள். யாராவது சொல்லிட்டா போட வேலை வேணாம்னு விட்டு வந்துடுவீங்க. அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருவீங்க. லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இப்போ என்ன திட்டினாலும் பரவாயில்ல, போ, எனக்கு நேரம் தெரியல, நீ பேசுகிறா பரவாயில்லடா, பேசிட்டு போடா அப்படின்னு போயிருங்க. ஒரு அவமானத்தை தாங்கிக்கங்க, ஜெயிச்சிருவீங்க. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அவமானத்தை கொடுப்பாரு, நீங்கள் தாங்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. தாங்கலை அப்படின்னா அதுலேருந்து வெளில வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம் ஆகிடும். அந்த நிலைமைக்கு போகாதீங்க. நிறைய பேர் இஎம்ஐ கட்டுறவங்க இருப்பீங்க, வீடு வாங்கி இஎம்ஐ கட்டுறவங்க இருப்பீங்க, இல்லை 2-3 பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க, ஒரு லோன்ஸ் ரெகுலராக கட்டுறவங்க. அவங்களாம் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு 2.5 வருஷம் சில எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சேஃபாக இருப்பேன்னு சொல்லி அதெல்லாம் யோசிக்கலாம். அதெல்லாம் சிம்மராசி என்பது நல்லா வரும். அதெல்லாம் யோசித்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில ராசி என்பர்களுக்கு அது கூட முடியாது. நீங்கள் கடகராசிகள் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, போவாங்க பார்த்துக்கலாம் பாஸ், நாங்களாம் அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சிம்ம ராசி எதுவுமே கிடையாது. ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க, அதை செய்யலாம். அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு அந்த ஊர் ஒத்துக்குமா, கிளைமேட் ஒத்துக்குமா, அங்கே போனால் வேலை நிரந்தரமாக இருக்குமா, நல்ல கம்பெனிக்கு போகிறீங்களா, வாய்ப்பு வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. சார் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் அஷ்டம சனி பாதிக்கும்லாம் பாதிக்கும். தவறான முடிவு எடுக்காதீங்க. வேலையை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க, வேலையை மாற்றம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இருக்கிற கம்பெனியில் அப்படியே ரன் பண்ணுங்கள். ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஏற்கனவே ப்ரெஷர் தான் சந்திச்சுட்டு இருக்கேன் சார்னா அது கண்டினியூ ஆகும். இல்லை சார் இதுக்கு தான் வழி இல்லையானா வேறு ஸ்டேட் மாறலாம். இப்போ நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, பக்கத்து ஸ்டேட் மாறலாம், பக்கத்து கண்ட்ரி மாறலாம், இல்லை வேறு ஏதோ கண்ட்ரி மாறலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள், லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே என்னன்னா அடுத்த வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது நினைப்போம், ஏதோ ஒரு சில அசௌகரியங்கள் இருக்கும். சரி புதுசாக வரும்போது அப்படி தான் இருக்கும்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி எதுவும் பண்ணாது. மொத்தத்தில் இந்த அஷ்டம சனியில் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் கூடவே கூடாது. உடல் நலத்தில் அக்கறை அதிகமாக தேவை. நீங்கள் லாங் ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, வயிறு ப்ராப்ளம் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ரெகுலராக செக்அப் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிங்க. நிறைய சிம்மராசி என்பதில் நான் ரொம்ப ஆரோக்கியமான ஆள் அப்படியும் ஹாஸ்பிட்டலில் படுத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி அசால்ட்டாக நினைக்காதீங்க. இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிங்க, அதுக்கான மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அந்த வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பதிவு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அஷ்டம சனியில் பொருந்தும். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது சிறப்பு. கடந்த 3 வருட காலமாக பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்த கன்னி ராசி அன்பர்களுக்கு தான் இது முக்கியமான பதிவு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார். நிறைய பேர் என்னென்னா 7ஆம் இடம் கண்டக சனின்னு பயப்படுவாங்க. பயப்படாதீங்க. சனி பகவான் பல நல்ல விஷயங்களும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நான் அதனால தான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போதே 3 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா நிறைய கன்னிராசி என்பதை ஒத்துப்பாங்க. சில பேருக்கு நீண்ட காலமாக இருக்குது. அது காரணம் உங்களுடைய தசாபுத்தி. நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கும். அதே போல் சனி தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கும். அதனால் நீண்ட காலமாக கஷ்டப்படுவீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அவங்களுக்குமே இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி பலவிதமான நன்மைகளை செய்ய போகுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பார்வைகள்லாம் இருக்குது. சனி பகவான் 7ஆம் இடத்துல பயிற்சியாகி தன்னுடைய பார்வையாக 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம். அப்போ கன்னிராசி என்பவர்களுக்கு இழந்த பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார்.
பாக்கியம்னா என்ன சார்? இன்னும் புரியல சார். பாக்கியம்னா நிறைய பேருக்கு திருமணம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நடக்குது. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற பாக்கியம் இருக்கா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகிற பாக்கியம் இந்த வருஷம் இருக்கான்னு கேட்டு அலையக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு இது முக்கியமான பதிவு. கண்டிப்பாக வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக நடந்தே தீரும். அடுத்ததாக தொழிலில் கடன்களை மட்டுமே சந்தித்த கன்னிராசி என்பது, தொழிலில் பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்த கன்னிராசி என்பது, தொழிலில் தடை தாமதம். நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு கடன் வாங்கினேன், இப்போ கடன் கட்ட முடியல, இந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க் என்க்ரோச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை நான் கைவிட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குது, தொழிலில் நிறைய கடனை சந்திச்சிட்டேன், தொழிலில் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டேன், கடந்த 3 வருஷமாக எதுவுமே நடக்கலை சார் என் லைஃப்பில், நான் எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை, அதனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய விரக்தியில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த விரக்தி மனப்பான்மை நிவர்த்தியாகி நம்மளாலையும் சில விஷயங்கள் சாதிக்க முடியும்னு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் கொடுக்க போகிறார். ஏன்னா 6ஆம் இடத்துல இந்த சனி பகவான் நிறைய கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார். வெற்றிகளும் வரும், அதே நேரத்தில் கடன் பிரச்சனையும் வரும். வெற்றி வரும்போது என்ன நினைப்போம், நம்ம திருப்பி சில விஷயங்கள் செய்யலாம்னு நினைப்போம். அப்படி தான் கடன்லையும் மாட்டும். அந்த மாதிரி விஷயங்களை கன்னிராசி அன்பர்கள் இருந்ததுனால இப்போ அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த நிவர்த்தி ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போ கடன் நிவர்த்தி எப்போ ஆகும்? தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் வாய்ப்பு, அது எல்லாமே கிடைக்குமா சார்னா கண்டிப்பாக சனி பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்க போகுது. அதே போல் வேலையில் கடுமையான நெருக்கடி, வேலை இழப்பு, வேலை வாய்ப்பின்மை, இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கஷ்டப்பட்ட கன்னிராசியர்களுக்கு ஒரு பெரிய நிவர்த்தி. அப்பாடா இந்த வேலையை கிடைச்சாவது போதும். நிறைய ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவோம், கன்னிராசியாக இருக்கீங்க, ஏதாவது ஒரு கம்மியான சம்பளம் வந்தால் கூட எடுத்துங்கன்னு சொல்லுவோம். ஆனால் சில பேர் என்ன சொல்லுவோம், அதுவும் வாய்ப்பு வரலையே சார். அந்த வாய்ப்பு எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் 7ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்குறார். சனி பகவான் 7ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்கும்போது என்ன, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நம்ம அதை செய்யலாமா வேண்டாம், ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதை மட்டும் ரொம்ப தெளிவாக பண்ணிட்டீங்க, ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து சில முடிவுகள் எடுத்தீங்கன்னா வேலை சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி. ஒரே இடத்துல 3 கம்பெனி வாய்ப்பு வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஐயோ அதில் போகலாமா, அந்த கம்பெனி நல்லா இருக்குது, இந்த கம்பெனியில் பே இருக்குது. அப்போ அதை மட்டும் கரெக்டாக பார்த்து ஜட்ஜ் பண்ணி ஒரு வேலை மாற்றம் பண்ணினா சிறப்பு. பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைச்சே தீரும், சம்பள உயர்வு கிடைச்சே தீரும், கவலையப்படாதீங்க. உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பயங்கர ரிலீஃப் இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க, பயங்கர ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. மென்டலி ஃபிசிக்கலி இருந்த ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே, ஸ்ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஐயோ இவ்வளோ பிரச்சனையா சார்? நிறைய பேருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அம்மா அப்பா கூட சண்டை, வேறு ஏதோ ஒரு பிரச்சனையே நீங்கள் அங்கே மற்றவங்ககிட்ட காமிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா உங்கள் ராசியிலே கேது வேறு. அப்போ இந்த சூழ்நிலை எல்லாமே நிவர்த்தியாகி, நான் ஏன் அந்த மாதிரி பேசுனேன்னு தெரியல சார், திடீர்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சு, திடீர்னு அந்த மாதிரி தப்பாக யோசித்து செஞ்சுட்டேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில் இருந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தியாகி ஒரு நல்ல சுமூகமான சூழல், கூட பிறந்தவங்ககிட்ட, அம்மா அப்பா கிட்ட, கணவன் மனைவி கிட்ட ஒரு சுமூகமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது. நிறைய பேருக்கு அயல்நாடு வாய்ப்பு, வெளிநாடு வாய்ப்பு, அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், இம்போர்ட்டாக இருக்கலாம், லாஜிஸ்டிக்ஸில் இருக்கலாம், எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கன்னிராசி என்பளுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். ஆனால் நீங்கள் முடிவெடுக்கணும். திருப்பி சொல்கிறேன், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, குழந்தை இருக்குது, அம்மா வயசாகிடுச்சு, இந்த மாதிரி ரொம்ப யோசிக்காமல் நம்ம போனால் நல்லா இருக்குமா அப்படின்றத மட்டும் யோசிங்க. அதை யோசிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். நிறைய பேர் வெளிநாடு போனீங்க, அங்கேயும் சூழ்நிலை சரியில்லை, நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் படிக்கலாம் போயிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் அங்கே இருக்கீங்க. 2 வருஷத்தில் வேலை வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் வேலை கிடைக்காம பர்மனெண்ட்டாக அங்கே இருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு தெரியாத நிலை உண்டு. அவங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிம்மதியான சூழல் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு.
சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல விடுறதுனால வெளிநாட்டிலேயே ஒரு பிஆர் ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் அது மாதிரி அப்ளை பண்ணிங்க கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கீங்க, மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்களெல்லாம் சேர்ந்து வெளிநாட்டில் வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதே போல் திருமணமாய் விவாகரத்தானவர்களுக்கு மறு திருமண வாய்ப்பு எல்லாமே இந்த சனி பயிற்சியில் கிடைக்க போகுது. முக்கியமாக வீடு வண்டி வாகனத்தை இழந்தவர்கள், அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள், அதனால் ஏற்பட்ட கடன், நிறைய பேருக்கு இடம் விற்கலை, வீடு விற்கலை, இதனால் என்னோடய கடன் அதிகமாகிட்டே போச்சு, இதனால் என் பையனுக்கு சிலையை செலவு பண்ண முடியல, என் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண முடியல, இந்த மாதிரி மன ரீதியான பாதிப்பு, முக்கியமாக இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அது எல்லாமே சனி பயிற்சிக்கு அப்புறம் நிவர்த்தி ஆக போகுது. அந்த வீடு விற்க போகுது, இடம் விற்க போகுது, அதனால் ஒரு பணம் வரப்போகுது. அதே போல் அந்த பணத்தின் மூலமாக திருப்பி ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறதுலாம் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக செஞ்சுக்கிங்க. ஏதோ ஒரு பணம் வருது, ஏதோ கடன் கட்டுறீங்கனாலும் அதில் ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து ஒரு இடத்த வாங்கி வைங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும். ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பழைய வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலையை சனி பயிற்சியில் சனி பகவான் கொடுக்க போகிறாரு. அந்த மாதிரி எதாவது யோசிச்சு வச்சிங்கன்னா வாங்கிக்கிங்க. அதேமாதிரி மேலே ஃப்ளோர் கட்டுறது, வீடு ரெனோவேட் பண்ணுறது, வீட்டில் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போகிறது, இது எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் செய்யலாம். அதற்கான பணம் வரும், அதுக்கான வரவுகள் உண்டு, அதற்கான வாய்ப்புகள் உண்டு, எல்லாமே இருக்க போகுது. அம்மாவுடைய உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அம்மா உடல்நலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி 3 வருடங்களுக்கு பின் மன ரீதியாக, உடல் ரீதியாக ஒரு நிவர்த்தி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ப்ரெஷர் ஃப்ரீயாக, அதேமாரி வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ள, தடைகளை நிவர்த்தி செய்து வெற்றி பெற, தொழிலில் கடன் பிரச்சனைகள் தீர, எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. எல்லாருக்கும் நல்லா நடக்குது, துலா ராசிக்கு மட்டுமே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கெல்லாம் விமோச்சனமே இல்லையா, வாழ்க்கையில் எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போமா அப்படின்னு நினைக்கக்கூடிய துலா ராசி என்பது தான் அந்த பதிவு. பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது, இல்லாமலாம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. சார் மற்றவங்களாம் விடுங்க சார், எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால், வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் சில தீமைகளும் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த உபஜய ஸ்தானம்னா என்ன சார் அப்படின்னா, உபஜயம் அப்படின்னா ஜெயம்னா வெற்றி. அந்த உபஜயம்ன்ற போது அடிஷ்னலாக கூடுதலான ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகரங்கள் எப்பவுமே செய்யும். அதில் முக்கியமான ஒன்று இந்த சனி பகவானுடைய நிலை. அப்போ அந்த 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது முதல்ல என்ன கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பை இழந்த, வேலையில் பிரச்சனைகளை கண்ட, வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தொந்தரவுகளும் அடைந்த துலா ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய விமாற்றம். 6ஆம் இடம் சொல்லக்கூடியது அடிமை வேலை அப்படின்னு சொல்லி ஒரு வேலை பார்ப்பது. அப்போ அந்த 6ஆம் இடத்துல அந்த வேலையை சொல்லக்கூடிய, அந்த வேலையை கொடுக்கக்கூடிய கர்மகாரகனான சனி பகவான் வரப்போகிறார். அப்போ கண்டிப்பாக வேலையில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். வேலை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட காலமாக வேலை மாற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. அதே போல் வேலையில் நிறைய டார்ச்சர் சந்திச்சிட்டிங்க, நிறைய பிரச்சனை, நிறைய ப்ரெஷரு, நிறைய பாலிடிக்ஸு, தாங்க முடியல சார், ஒரே டார்ச்சராக, ஆஃபீஸ் போனாவே யார் என்ன பண்ணுவாங்களோ, யார் எப்படி பேசுவாங்களோன்னு தெரியல, எனக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடுமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நான் அவங்களாம் ஜெயிச்சிருவேனா, என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களிடந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் கொடுப்பார். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் போட்டிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ ஒரு ஆஃபீஸில் எதனால் பிரச்சனை, நீங்கள் மற்றவங்களோட வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை அமுக்கி அடக்கி வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்ணு கால் தெரியாமல் ஓட போகிறாங்க.
அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகுது, அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட தலைகுனிவு, அவங்களால உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்காம இருக்குது, அவங்களால சம்பள உயர்வு கிடைக்காம இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகிடும். நீங்கள் அந்த ஆஃபீஸில் ஒரு கோலோச்சக்கூடிய ஒரு நேரம் வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கான பதவிகள் கிடைக்கும், உங்களுக்கான பணம் விஷயங்கள், சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை செய்வார். அதே போல் இந்த சனி பகவான் கடன் பிரச்சனையும் கொடுப்பாரு, ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் சம்பளம் அதிகமாக வாங்கினா என்ன பண்ணுவீங்க? ஒரு வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், ஒரு பைக் வாங்கலாம், யோசிப்பீங்க. அப்போ அதற்கான கடனையும் கொடுப்பாரு, அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்பள உயர்வு உண்டு, ஆனால் கடன் பின்னாடி திருப்பி பேக்கெண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து கடன் வாங்காமல் வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப சிறப்பு. அதேமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார், நிறைய செலவுகளை கொடுப்பார். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா செலவுகளை கம்மி பண்ணிங்கன்னா பெரிய லாபம். அதே போல் இந்த 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வைப்பார், அது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நீங்கள் பணம் போடுறோம், இவ்வளோ லாபம் வரணும், இத்தனை மாதத்துக்குள்ளே வரணும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் பேசக்கூடியது. அது வருமானம் லேட் ஆகும், அதை தெரிஞ்சுக்கும். இல்லை சார் நான் பணம் போட்டேன் உடனே வரல, நடக்கலை, போகலன்னு யோசிக்காது. இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியது நிறைய விஷயங்கள் பிஸ்னஸில் வாய்ப்புகள் வரும், ஆனால் அதே நேரத்தில் அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டான ரிட்டர்ன் லேட்டாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இல்லை நம்ம பிஸ்னஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லதா, ஏதாவது நீங்கள் இதில் அக்கௌண்ட்டில் சர்ப்ளஸாக வச்சுக்கிறதா, இல்லை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதா, நீங்கள் பார்த்து யோசித்து செய்து கொள்வது சிறப்பு. நிறைய துளாராசி என்பவர்களுக்கு புதன் தசை நடக்குது, சனி தசை நடக்குது, ரொம்ப கவனமாக இருக்கும். கண்டிப்பாக கடன் வரும், கேர்ஃபுல்லாக இருங்க. கடனில் தான் சார் இருக்குது அப்படின்னா உங்கள் சுயஜாத்தை பார்த்துங்க. ஏன்னா ஏதோ ஒரு கர்மா ஒழிஞ்சிக்கிட்டு உங்களை கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒன்று வேலை செய்யக்கூடாதவங்க பிஸ்னஸ் பண்ணுவீங்க, இல்லை பிஸ்னஸ் செய்யக்கூடாதவங்க வேலை பண்ணுவீங்க, இல்லை உள்ளூரில் வேலை பார்க்கக்கூடாதவங்க வெளியூரில் வேலை பார்க்க, இந்த மாதிரி பிரச்சனைனால ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை வரும். அவங்களாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் துளாராசியில் இருக்கீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அது உறவுகள், கல்யாணம் ஆனவங்க. 6ஆம் இடத்துல சனி போகிறது என்னென்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுப்பார், தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தியின்மை ஏற்படும், அதனால் ஒரு பிரச்சனை வரும். ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் ரொம்ப சேஃபாக இருங்க. அவங்களாம் வாயே திறக்காமல் அமைதியாக காலத்தை அடுத்த 2 வருஷம் ஓட்டுங்க, இல்லை கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், அதில் டவுட்டு கிடையாது. ஏன்னா அந்த உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது என்னன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு வரன் கண்டிப்பாக கிடச்சிடும். அது எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, ராகு தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது சார், எல்லா பரிகாரம் பண்ணிட்டு நடக்கலனா கூட கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கொடுத்துருவார். ஏன்னா ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானம். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி, திருமணத்துக்காக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துருவோம், அதில் டவுட் கிடையாது. அதே போல் வம்பு வழக்குகள் வெற்றி, அது நீங்கள் இடம் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்கலாம், எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல சனி பகவான் இருக்க போகிறாங்க. நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு, ஒரு செக்கை கொடுத்துருப்பீங்க அதனால் ஒரு கோர்ட் கேஸ் போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு ப்ரோனோட கையெழுத்து போட்டிருப்பீங்க அதை தப்பாக சொல்லி கேஸ் போட்டிருப்பாங்க. அதை எல்லாமே நிவர்த்தியாகி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும். அட்லீஸ்ட் சமரசத்துக்காக வருவாங்க, பேச்சுவார்த்தைக்காக வரும், அந்த நேரத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிங்க, அதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்கு அதெல்லாம் நிவர்த்திக்கு வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும், ஆனால் கடன் மூலயமா வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கடனை எவ்வளோக்குள்ள கம்மியாக வாங்கி நம்ம சொத்து வாங்கலாம்னு யோசிச்சு பண்ணுறது நல்லது. நீங்கள் 1 லட்சம் கையில் வச்சுருந்தாலும் ஒரு வீடு கிடச்சிடும், அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் அதை வாங்கிட்டு கடைசியில் லோன் கட்ட முடியலன்னு கஷ்டப்படுவீங்க, கேர்ஃபுல்லாக இருந்தது. அது சொத்து விற்கும், இடம் விற்கும், நீங்கள் நினச்ச விஷயத்தில் வெற்றி உறுதியாக உண்டு, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் பின்னாடி கடன் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நோயை கொடுப்பார். ஏன்னா அவருடைய 3ஆம் பார்வை 8ஆம் இடத்துல இருக்கும். ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய நோய் நீண்ட கால நோயாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ யாருக்கெல்லாம் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெகுலராக மருந்து எடுத்துங்க, இல்லைன்னா தேவையில்லாத பெரிய ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் போகிறதுக்கான சான்சஸ் வரும். கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன், நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது.
இப்போ நெகட்டிவ் நிறைய தெரிஞ்சு வச்சிங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அது எந்த உடல் பிரச்சனை இருந்தாலும் சரி. நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு கிட்னி, குடல் இறக்கம், பைல்ஸு, இரணியா, அது பெண்களாக இருக்கீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். அவங்களாம் கேர்ஃபுல்லாக அதில் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்தில் துலா ராசி என்பவர்களுக்கு சனி பெயர்ச்சி பலவிதமான வரவுகள், பலவிதமான நன்மைகளை, அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றி எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு. பின்னாடியே கடன் பிரச்சனைகளும் கொடுப்பார், நோயும் கொடுப்பார். இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருங்க. முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்கள். அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். அதில் வெற்றி உறுதியாக இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக உண்டு. விருச்சக ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக இருந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து ஒரு விளக்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தனித்திறமை வாய்ந்த ராசி. அப்படி இருந்தும் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சார் வாழ்க்கையில். இந்த கஷ்டம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களை புரிஞ்சிக்காதவங்களால நிறைய கஷ்டங்கள் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு உறவு சார்ந்த விஷயங்களில் நிறைய பாதிப்புகள் இருக்கும். அப்பா அம்மா கிட்ட, கூட பிறந்தவங்க கிட்ட, முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு காதல் கை கூடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது நீங்கள் பழகக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. யாரையுமே நம்பாதவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். அதனால தான் பிரச்சனை நிறைய வருது வாழ்க்கையில். விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே இருந்த அஷ்டம சனின்னு சொல்கிறத விட அர்த்தாஷ்டம சனி, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தனால அர்த்தாஷ்டம சனி, அதுலேருந்து ஒரு நிவர்த்தி. அஷ்டம சனியுடைய பாதி அளவு நிறைய பாதிப்புகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். பாதிக்கே தாங்க முடியல சார், இவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டேன் சார் வாழ்க்கையில். நிறைய பேருக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுனால பிரிவினை பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சக ராசி. இந்த சனி பகவான் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிவினைலாம் எதனால் நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் போயிடும். சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். நீங்கள் அதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழலாம். இல்லை சார், ஏற்கனவே நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன், நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன், எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. அதே போல் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த பிரச்சனை 2 விதமாக இருக்கும். குழந்தை இல்லாதனால ஒரு பிரிவினை, சில பேருக்கு குழந்தை இல்லை. நிறைய விருச்சக ராசி பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுமாதிரி விருச்சக ராசியில் இருந்த ஆண்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயிரினங்கள் சம்மந்தமான குறைபாடு பிரச்சனைகள், அதனால் குழந்தை பேர் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் டாக்டர்கிட்ட போனோம், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், டெஸ்ட்டாக எடுத்து ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அர்த்தாஷ்டம சனி காலத்தில் தேவையில்லாத செலவுகள் நடக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுங்க. உங்களுடைய உண்மையான பிரச்சனை என்னன்னு பார்த்து அதற்கான நிவர்த்தி கிடச்சி குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்னுணி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் சனி பெயர்ச்சி கொண்டு. அதே போல் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். முக்கியமாக நிறைய பேருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தோல்வி அடைந்தவர்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக நடக்கும். காதலிச்சிட்டு இருக்கீங்க, அதில் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தலாம். இல்லை காதல் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கிட்ட சொல்லி அதை திருமணமாக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் சனி பகவான் கொடுப்பார். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அந்த 7ஆம் இடம் தான் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் நீண்ட காலமாக நடைபெறாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார். மறு திருமணத்திற்கும் வாய்ப்பு உண்டு, அதான் ரொம்ப முக்கியம். திருமணமாகி பிரச்சனை ஆகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறு திருமணத்திற்கும் வாய்ப்பு உண்டு. அதே போல் வேலை இல்லாதவர்கள் ரொம்ப முக்கியம், இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா கவனிக்கணும். வேலை இல்லாதவர்கள் தயவுசெய்து வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணுங்கள். சார் நான் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் சார், வெளியூர் ட்ரை பண்ணேன் சார், கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் வரக்கூடிய மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூரில் வெளிநாட்டில் வாய்ப்புகள் கிடைக்கும். சார் உள்ளூரில் கிடைச்சா கிடைக்காதா சார்னா கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம், நீங்கள் எதிர்பார்த்த பதவி, நீங்கள் எதிர்பார்த்த
விஷயங்கள் உங்கள் வேலையில் கிடைக்காது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கார். திருப்பி எனக்கு வேலை கிடைக்கலன்னா நீங்கள் உங்களை பற்றி ஒரு சுய சிந்தனை செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைத்தே தீரும். நிறைய விருச்சிகராசி என்பவர்கள் என்ன பிரச்சனைனா, அம்மாவுக்காக வாழ்க்கையில் வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி. அதனால் அம்மாவுக்காக இல்லை உங்களுடைய சிந்தனைகளில் ஏதாவது ஒரு தவறு நடக்கிறதுனாலையும் நிறைய வாய்ப்புகளை இழந்தவர்கள் இந்த விருச்சிகராசி என்பது. அதே போல் நிறைய விருச்சிகராசி என்பது தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம், கடன் பிரச்சனை. எதுவுமே நடக்கலை சார், ஒரு 2.5 வருஷமாக சும்மா இருக்கேன் சார், நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு ஒன்றும் நடக்கலை. கடனுடைய அளவு தான் பல மடங்கு பெருகிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கேன். பேங்க் ஆக்ஷன், பேங்க்கில் ஓடி கட்ட முடியல, பேங்க் லோன் கட்ட முடியல, கார் லோன் கட்ட முடியல, வீட்டு லோன் கட்ட முடியல, எல்லா வகையிலும் கடன் அதிகமாக பெற்றவர்கள் இந்த விருச்சிகராசி. அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகும், கவலையப்படாதீங்க. ஏன்னா எல்லாருமே யோசிப்பாங்க, இவ்வளோ பிரச்சனை எப்படி சார் தீர்க்க போகிறோன்னு தெரியல. பிரச்சனை எப்படி வந்துச்சு? இவ்வளோ பிரச்சனை நேரம் சரியில்லாமல் வந்துச்சு. அப்போ நேரம் சரியாகும்போது என்ன ஆகும்? அதே பிரச்சனை நிவர்த்தி ஆகும். உங்களுடைய சுயஜாதத்தை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துட்டு சில முடிவுகள் எடுக்கிறது, சில தெய்வ வழிபாடு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த சனி பகவான் வரும்போது நீங்கள் செய்த புண்ணிய பலன்கள் வெற்றி கிடைக்கும். அதனால் சின்ன சின்ன கோவில் வழிபாடு, சின்ன சின்ன தெய்வ வழிபாடு, அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். நிறைய விருச்சிகராசி என்பது கேது தசை, சனி தசை, புதன் திசை, மேஜராக பார்த்தீங்கன்னா புதன் திசையிலேருந்து சுக்கிர திசை வரைக்கும் சொல்லலாம், நிறைய பாதிப்புகளை அடைந்தவர்கள். அதுவும் கேது திசைலாம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நான் ஒன்றுமே கிடையாது சார், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட உங்களுடைய கடனுடைய அளவு, விரக்தி, வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்ற நிலை மாறவே மாறலை. அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகும். அதேமாதிரி படிக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. நீங்கள் நினச்ச விஷயங்களை படிக்க முடியல. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புக்காக நிறைய முயற்சி பிடிப்பீங்க, அதெல்லாம் நடக்கலை. நான் ட்ரை பண்ணுறேன் சார், இதுக்காக உட்காந்து எக்ஸாம் எழுதுறேன், 2 மார்க்கில் போயிடுச்சு, 3 மார்க்கில் போயிடுச்சு சொன்னவங்க நிறைய பேர். அதேமாதிரி வெளிநாடு போகிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறேன், எந்த எக்ஸாம் எழுதும் ஜெயிக்க முடியல. போட்டித் தேர்வுகள் ஜெயிக்க முடியாத ஒரு நிலை விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அரசாங்கத்தில் பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனை செஞ்சுருப்பீங்க. அவங்களாம் கண்டிப்பாக போய் திருப்பி ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் செக்அப் பண்ணுங்கள். மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் குறையக்கூடிய தருணம் அது. இல்லை சார் பிபிக்கு சாப்பிட்றேன், சுகருக்கு சாப்பிட்றேன், நீங்கள் எது வேணால் மாத்திரை எடுத்துங்க, ரெகுலராக சாப்பிட்றீங்க, டாக்டர் சொல்லிட்டார் சார் நீங்கள் ரெகுலராக சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு திருப்பி ஒரு செக்அப் போங்க, டெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதத்துலேருந்து உங்களுடைய மாத்திரையுடைய அளவு குறையும், மருத்துவ செலவுடைய அளவு குறையும். அதை செய்து கொள்வது சிறப்பு. நிறைய விருச்சிகராசிக்குமே அதனால தான் அதிகமாக பாதிக்கப்படுறீங்க. டாக்டர் சொல்லிட்டாரு அப்படியே நீங்கள் செஞ்சுட்டே வரீங்க, தப்பு இல்லை, கேர்ஃபுல்லாக இருக்க தப்பு இல்லை. ஆனால் அளவு முடிஞ்சோன்னு நிப்பாட்டிடணும். நம்ம தான் ஒரு ரொட்டீனுக்கு வந்துட்டுமே அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிகராசி என்பது. அதனால் அதை செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு இழந்ததை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா சனி பகவானுடைய 7ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுது. அதனால் இழந்ததை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போகுது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த காலகட்டத்தை தொழிலில் மிகப்பெரிய வெற்றி வரும். வேலை வாய்ப்பில் நல்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வு வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய வரவுகள் உண்டு. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. இம்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய விருச்சிகராசி என்பவர்கள் மெடிக்கல், முக்கியமாக உணவுத்துறையில் இருக்கவங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க. அவங்களுக்குலாம் ஒரு விமோச்சனத்தை தேடி உட்காந்துருக்கீங்க. அவங்களுக்காக கண்டிப்பாக ஒரு விமோச்சனம் கிடைத்தே தீரும். அதே போல் விருச்சிகராசியாக இருக்கீங்க, ஃபாரின் ட்ரை பண்ணியிருப்பீங்க, தலைகள் நின்று பார்த்துருப்பீங்க, ஒன்றும் நடந்திருக்காது. எங்கே அப்ளை பண்ணாலும் வரல சார், நான் கடன் பிரச்சனைக்கு தீர்க்கலாம்னு நினச்சி ட்ரை பண்ண கிடைக்கல. சரி ஃபாரினில் போய் வேலை பார்த்தா நிறைய சம்பாதிக்கலாம்னு ட்ரை பண்ண கிடைக்கல. என்கிட்ட எல்லா நாலேஜ் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு வகையில் தடங்களாகிட்டே இருக்குது. தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்குது. மொத்தத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு
பலவிதமான நெருக்கடியிலிருந்து நிவர்த்தி, தொழிலில் வெற்றி, தொழிலில் வருமானம், கடன் பிரச்சனைக்கு தீர்வு, உறவுகளால் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நிவர்த்தி, ஆறுதல், கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம், திருமணம் போன்ற அனைத்து விதமான விஷயங்களும் வரக்கூடிய சனி பயிற்சியிலேருந்து நடக்கப்போகுது. தயாராக இருங்க. அதற்கான முயற்சிகளை அதிகமாக பண்ணுங்க. ஏன்னா விருச்சிக ராசி நண்பர்கள்லாம் நொந்து போயிட்டீங்க, சோர்ந்து போயிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன சார் நடக்க போகுது வாழ்க்கையில் அப்படின்னு கவலையோடு இருக்கீங்க. அந்த கவலையிலேருந்து முதல்ல வெளில வாங்க. வெளில வந்துட்டீங்கன்னாவே வெற்றி உறுதி. 7.5 சனிக்கு பிறகு ஒரு மாற்றத்தை அடைய வேண்டிய கட்டாயம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, சார் அப்படி தான் இருக்குது நிலமை. 7.5 சனியில் எல்லாத்தையும் இழந்துட்டேன். உறவுகளை இழந்துட்டேன், பணம் இழந்துட்டேன், வீடு வண்டி வாகனத்தை இழந்துட்டேன், தொழிலில் நஷ்டம், வேலையில் பிரச்சனை, அவமானம், எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைவ் ஆகிட்டு வரேன். அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கேன், எதுவும் நடக்கலை. உண்மையிலே அடுத்த நிலைக்கு போயிட்டீங்க. முதல்ல அதெல்லாம் வச்சுக்கிங்க. இல்லை சார் எனக்கு இன்னும் கஷ்டம் நிவர்த்தி ஆகலை, 7.5 சனி முடிஞ்சுமே எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலை அப்படின்னா உங்கள் சுயஜாதத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா சுயஜாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏதாவது ஒரு கர்ம வினை இருக்குது, ஒரு சாபம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பகவானுடைய பயிற்சி இருக்க போகுது. இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போயிறாரு. இது ஒரு வகையில் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லலாம். ஆனால் தனுசு ராசி என்பவர்களுக்கு அது குருவுடைய வீடு, உங்கள் ராசி அதிபதியோட வீடு. அதனால் சனி பகவானுடைய தாக்கங்கள் பெருசாக இருக்காது. அதை என்னென்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன், அதுக்கான பரிகாரங்கள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் தனுசு ராசியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல பயிற்சியாக போகிறார். முதல்ல கஷ்டங்கள் குறையும், மன வலி, மன கஷ்டம், அதுலேருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும். என்னை எப்படிலாம் பேசுனாங்க, நான் எப்படிலாம் வேலை இல்லாமல் இருந்தேன், தொழிலை இவ்வளோ நஷ்டப்பட்டேன் அப்படி மன வேதனையோட வெம்பி தவண்டு கொண்டிருக்கிற தனுசு ராசி அன்பர்களே, அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மன வேதனையிலிருந்து ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார். முதல்ல ஃபினான்ஷியல் லெவலில் அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு வருவீங்க. எப்படி வரப்போகிறீங்க? முக்கியமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு. சார் வேலை கிடச்சிருச்சு சார், ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருந்தால் நீங்கள் சொன்னது கரெக்டு, ஆனால் வேலை கிடச்சிருச்சு. இப்போ வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த நிலைக்கு நீங்கள் அதில் ஒரு ப்ரொமோஷன், அதில் ஒரு இன்க்ரிமெண்ட், பதவி உயர்வு, அதே போல் வேலை மாற்றம். நிறைய பேருக்கு ஒரு சில ப்ரெஷர்ஸ் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பயங்கர நாலேஜபிள் பர்சனு, அறிவு அதிகம் உண்டு, உங்களுக்கு தன்னம்பிக்கை நிறைய உண்டு, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சும் மற்றவங்களோட சம்பளம் கம்மியாக வாங்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகி என்னாலும் வாழ்ந்து காட்ட முடியும், என்னாலும் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் அடுத்த 2 வருஷத்தில் செய்ய போகிறார். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்க போகிறார். இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது தடைபட்ட கர்மாக்களை சொல்லும். இந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அந்த சனி பகவான் பார்க்கும்போது என்னன்னா தடைபட்ட கர்மாக்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்போ வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன், பதவி உயர்வு எல்லாம் உண்டு. முக்கியமாக தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை, லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். நிறைய பேருக்கு தொழில் நல்லா பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் அதில் கடன், பழைய கடன் நிறைய இருக்குது சார், அதெல்லாம் எப்படி சார் தீர்க்கிறது, எல்லாம் தீர்ந்துருமா சார் அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரங்களுக்கு அதிகமாக இருக்குது. என் கடன் பிரச்சனை எப்படியா தீர்ந்துருமா, ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது, உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் கூட அந்த வாய்ப்புகள் தான் ஒரு மனுஷனை நம்பிக்கையை கொடுக்கும். அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, தொழிலில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த சனி பகவானுடைய பயிற்சி கொடுக்க போகும். இதில் ஒரு விஷயம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கார். வாய்ப்புகள் வர நேரத்தில் திருப்பி கடன் பிரச்சனையும் ஆரம்பிக்கும். கேர்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி நான் 7.5 சனி முடிஞ்சோ ஒன்றும் நடக்கலை சார்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணுவோம், எல்லாருக்குமே ஆசை தானே, எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போகணும் ஆசை தானே, ஏதோ ஒரு கடனை வாங்குவீங்க.
நம்ம அதை செஞ்சாலும் எதை செஞ்சோம், அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு திசையோ சந்திர திசையோ மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும். அது முக்கியமாக சந்திர திசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் மாட்டிக்கிறீங்க. அப்போ உங்கள் சுயஜாதை பார்த்துட்டு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன பரிகாரம்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க. அதே போல் தனுசு ராசியாக இருக்கீங்க, உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கவனமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக உழைக்கிறேன்னு ஏதாவது ஒரு உடல்நிலை ஆபத்து வரத்துக்கான சூழ்நிலைகள் உண்டு. ஏற்கனவே இருக்கிற உடம்பு பிரச்சனையை அதிகமாக்காதீங்க. பிபியோ சுகரோ ஏதோ ஒன்று அதை அதிகப்படுத்தக்கூடிய, அது அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். அப்போ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி ஆஃபீஸ் மாறுறீங்க, வேலை மாற்றம் உண்டு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்குது. முக்கியமாக மூல நட்சத்திரக்காரர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு தான் அதிகமாக கடன் வரும், அவங்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை வரும். நீங்களாக போய் மாட்டிக்குவீங்க எங்கேயாவது. அந்த மாதிரி ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அப்போ கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் நிறைய பேருக்கு திருமண யோகத்தை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தியை சனி பகவான் கொடுக்க போகிறார். இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த 7.5 சனியில் ஏற்பட்ட ஒரு மனவலி. அது பார்த்திங்கன்னா பொருளாதார வகையில் நிறைய பேருக்கு பிரிவினை நடந்திருக்கு. நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு. அந்த சூழ்நிலையை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. ஏதோ ஒரு கோபத்தை இருந்து வீட்டில் காட்ட வேண்டியது. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் செய்யக்கூடிய பிரச்சனை. அது தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் நிறைய பேர் உங்களுடைய அப்பா அம்மா பேச்சை கேட்டு நிறைய தேவையில்லாத தவறான முடிவுகள்லாம் எடுத்துருப்பீங்க. அதனாலேயும் சில பாதிப்பு. அப்போ அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த திருமண உறவில் ஏற்பட்ட சிக்கல்கள் நிவர்த்தி ஆகும். இல்லை பிரிஞ்சிட்டீங்க, வேறு வழி இல்லை சார், எல்லாம் முடிஞ்சு சார், நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சு, இப்படிதான் தப்பான சில முடிவுலாம் எடுத்து இப்போ தான் என்ன பண்ண தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மறு திருமணம் உண்டு. ஏன்னா அந்த 7 சனி காலகட்டத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத தகாத உறவுகள்லாம் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. தெரியாமல் தவறு பண்ணிட்டேன் சார், என்ன பண்ணுறது, மனம் போன போக்கில் போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிகள் நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் கணவன் மனைவி உறவில் நிறைய பிரச்சனை, அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கடுமையாக பாதிக்கப்படுவீங்க. கடுமையாக இங்கே செய்யாத வேலை கிடையாது சார், பேர் தான் வெளிநாடு, அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டேன், ஒரு வேலை கிடச்சிது, அதில் அவ்வளோ பிரச்சனை, நானும் என் மனைவி வேலை சேர்த்து வேலை செஞ்சோம், என் மனைவிக்கு வேலை போயிடுச்சு, என் மனைவிக்கு உடல்நிலை சரியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டவர்கள் இந்த தனுசு ராசி. அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் அடுத்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு. அதே போல் அங்கேயே செட்டில் ஆகும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதற்கான வாய்ப்புகளை தேடலாம். அதுமாதிரி வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, ட்ரை பண்ணாமலாம் இல்லை, கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ண கிடைக்க போகுது. நீங்கள் பணம்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, சில வாய்ப்புகள் வரல. சில பேர் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி ட்ரை பண்ணியிருப்பீங்க, சில பேருக்கு மார்க் வரல, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. சில பேருக்கு என்னென்னா வேலையில் ஏதோ ஒரு சில இன்டர்வியூலாம் முடிஞ்சு கடைசியில் ஒன்றில் ஏதாவது ரிஜெக்ட் ஆகிருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க, நல்ல நேரத்தில் போகிறீங்க, நல்லா நான் வச்சுக்கிங்க. ஐயோ நான் போய் ஏற்கனவே ஒன்று மிஸ் ஆகிடுச்சு சார், மிஸ் ஆகிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்து நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிங்க. தேவையெல்லாம் உட்காந்து ஐயோ ஏற்கனவே வாய்ப்பை விட்டுட்டேன், வாய்ப்பு எப்பவுமே வந்துட்டு தான் இருக்குது. நல்ல வாய்ப்புகள் எப்போ அப்படின்னா நல்ல நேரத்தில் தான் வரும். நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு, அதற்கான முயற்சிகளை செய்யணும். என்னென்னா இந்த வெளிநாடு போகும்போது கொஞ்சம் உங்கள் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், உங்கள் உடல்நிலைக்கு அதேமாதிரி அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் செட் ஆவீங்களா, உங்களுக்கு அங்கே வருமானம் வருமா, அதை மட்டும் யோசிச்சுட்டு போங்க. அதேமாதிரி பணம் செலவு பண்ணி வெளிநாட்டு ட்ரை பண்ணாதீங்க, அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதோ தெரிஞ்ச சோர்ஸ் மூலிமா, ரொம்ப கரெக்டான சோர்ஸ் மூலிமா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பணம் செலவு பண்ணுங்க. தெரியாத புது நபருக்கு பணம் கொடுக்காதீங்க, பணம் வராது. இந்த அர்த்தாஷ்டம சனியில் இந்த பிரச்சனை இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்குது. அதேமாதிரி பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அனுகூலமான சூழ்நிலை உண்டு. பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீகத்தில் வீடு கட்ட போகிறீங்க, அதுமாதிரி வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார். வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பை சனி பகவான் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் நினச்ச விஷயங்களில், ஏன்னா அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல போகும்போது கேட்டிங்கன்னா நிறைய நன்மைகள், பல விஷயங்கள் நடக்கும், நடக்காமலாம் இல்லை. பின்னாடி கடன் வரும். எல்லாருமே ஒரு டெவலப்மெண்ட் ஃபேஸில் கடன் வாங்குறது சகஜம்தான்.
ஆனால் அது உங்கள் நேரம் சரியில்லை, உங்கள் தசாபுத்தி சரியில்லைன்னும் போது அந்த கடன் பிரச்சனையே அதிகம் திருப்பியும் 7 சனி மாதிரி மாட்டிக்கிறாங்க எல்லாருமே. இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் இப்படி தான் சொல்லுது. சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு 7 சனியோ எதுவுமே இருந்திருக்காது, ஆனாலும் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் இப்படி தசாபுத்தி மற்ற கிரகநிலை. அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு முடிவு எடுத்திங்கன்னா சிறப்பு. மொத்தத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் மேன்மையை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அது உடல்நிலை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், கணவன் மனைவி, குடும்பம், உறவுகள், அதே மாதிரி தொழில், வேலை, எல்லாத்துலேயுமே ஒரு மேன்மையை அடையக்கூடிய, ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. 7.5 சனியில் அதிகமாக பாதித்த மகர ராசி அன்பர்களே, உழைக்கும் திறன் இருந்தும், உழைப்பிற்கு பேர் போனவர்களாக இருந்தும் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம், இவ்வளோ அவமானப்பட்டு வாழ்க்கையை வாழணுமா, இவ்வளோ கடனோட வாழ்க்கையை வாழணுமா, இவ்வளோ பிரச்சனையோட வாழ்க்கையை வாழணுமா, எதை எடுத்தாலும் பிரச்சனை சார். அம்மா அப்பா கிட்ட பேசினா பிரச்சனை, கணவன் மனைவி கூட பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை. பணம் ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணு, அந்த பணம் ரிட்டர்ன் வரல. ஒரு ஃப்ரெண்டு கேட்டாலும் ஹெல்ப் பண்ணு, இந்த ஹெல்ப் பண்ணது கூட எனக்கு திருப்பி வரல. இது மாதிரி பொருளாதார அளவிலும் உறவு ரீதியாகவும் அனைத்து விதமான பிரச்சனையை சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கொடுக்க போகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். சார் இனிமேல் என் வாழ்க்கையிலலாம் நிம்மதியாக நடந்துருமா? கண்டிப்பாக நடக்கும். முதல்ல உங்களுக்கு இருந்த நெகட்டிவான திங்கிங், வாழ்க்கையில் ரொம்ப நெகட்டிவாக போயிட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டம், அந்தளவுக்கு ஒரு பிரச்சனை. உழைப்பதற்கு தயாராக இருந்து கூட உங்களால் எதையும் செய்ய முடியல. எதை எடுத்தாலும் தடை, எதை எடுத்தாலும் தாமதம், எதை எடுத்தாலும் பிரச்சனை. வாழ்க்கையில் உயிரோடு இருக்கலாமா வேணாமான்ற சிந்தனைலாம் நிறைய மகராசி என்பவர்களுக்கு வந்துடும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணவர்களுக்கு. ஏன்னா உழைப்புக்கு பேர் போனவர்கள் போது தொழிலை தான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். தொழிலில் நிறைய நஷ்டங்களையும், தொழிலில் நிறைய பிரச்சனைகளையும், கடன், அவமானம். வாழ்க்கையில் நான் பணம் கூட சம்பாதிச்சிடுவேன் சார், எனக்கு அந்த தைரியம் இருக்குது, ஆனால் நான் பட்ட அவமானம் யாருக்கும் வரக்கூடாது, என் எதிரிக்கு கூட வரக்கூடாது சார், அவ்வளோ தலை குனிஞ்சு நின்னேன். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, எல்லாத்துலேயும் பிரச்சனை. இதில் வேறு உடல்நிலை பாதிப்பு வேறு. எப்படி தான் ஒரு மனுஷன் தாங்குவான் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில் தான் மகர ராசி என்பவர்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய நிவர்த்தி இருக்குது, பெரிய விமோச்சனம் காத்துட்டு இருக்கு. தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, தொழிலில் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இப்போ தான் இதுக்கப்புறம் தான் லைஃபே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் அது எத்தனை வயசாக இருந்தாலும் சரி. சில பேர் கேட்பாங்க, சார் 55 வயசுக்கு மேலே இதுக்கப்புறம் எங்கே சார் தொழில்? இப்படிலாம் கிடையாது, நேரம் தான். எப்படி ஒரு 5 வருஷத்தில் வாழ்க்கையை இழந்தீங்களோ அதே மாதிரி அதை விட வேகமாக வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடியவர்கள் மகராசி. ஏன்னா உங்ககிட்ட திறமை இருக்குது, தொழில் இருக்குது, உங்ககிட்ட அனுபவம் இருக்குது, உங்ககிட்ட முதல்ல வேலை செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். மற்றவங்க மாதிரி சோம்பேறி கிடையாது. நீங்கள் ஜெயிச்சே தீர்வீங்க, கவலையப்படாதீங்க. அப்போ தொழிலில் மாற்றம் உறுதி, வளர்ச்சி உறுதி. வளர்ச்சி வந்தால் என்ன ஆகுது? கண்டிப்பாக கடன் பிரச்சனைலாம் தீர்க்க போகிறீங்க. யாரெல்லாம் கடன் கொடுத்துருந்தாங்க வாப்பா வாங்கிட்டு போ, என்னை எப்படி பேசியிருப்ப அப்படின்னு கேட்பீங்க. கேட்காம விட மாட்டீங்க. என்னெல்லாம் சொன்னீங்க, என்ன பணம் கொடுக்க மாட்டேன்னு அவங்களே வருத்தப்பட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போவாங்க. தெரியாமல் பேசிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னுடைய சூழ்நிலை அது மாதிரி அப்படின்னு அவங்களுடைய சூழ்நிலையை சொல்லி வருத்தப்பட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்ககிட்டேருந்து கடன் வாங்கிட்டு, கடனை கொடுத்த தொகையை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை மார்ச் மாதத்துலேருந்து தைரியமாக இருக்கும். கடன் பிரச்சனை குறைஞ்சிரும், தொழிலில் முன்னேற்றம் வந்துடும். நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனை. தொழிலில் ஒரு பக்கமாக இருந்தால் கூட வேலையில் இருக்கவங்கலாம் அதிக பாதிப்பு. நம்ம ஒரு தொழில் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கலாமே அப்படிலாம் சில பேர்லாம் யோசிச்சிருப்பீங்க. தொழில் பண்ணவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள். ஐயோ ஏன்டா தொழில் பண்ணணுன்னு இருக்குது, வேலை பார்த்தா கூட நிம்மதியாக ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் தான் கடன் வரும், இதில் பல கோடி கடன் வாங்கிட்டு இருக்கு நீ வேற அப்படின்னு கேட்பாங்க. வேலையில் இருக்கவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குது. மகர ராசி நம்மளும் பிஸ்னஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கலாம், தேவையெல்லாம் வேலைக்கு வந்ததுனால தான் வேலை போயிடுச்சு, தேவையெல்லாம் ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டோம். நம்ம சம்பளம் வர்றதுனால தான் நம்ம என்ன பண்ணோம், லோன் வாங்கினோம், கடன் வாங்கினோம், ஹவுசிங் லோன் வாங்கினோம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்களாவது பரவாயில்ல, அசெட் இருக்கிறதுக்கு வாங்கிருக்கீங்க.
பிஸ்னஸ் பண்ணவங்களாம் எதுவுமே இல்லாமல் கடன் வாங்கி, இல்லை அசட்டை வச்சு கடன் வாங்கி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் வெளிநாடு போனவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பேர் தான் சார் வெளிநாடு, இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், என் பணத்தை மொத்தமாக எடுத்து போய் முதலீடு பண்ணேன், அதில் நஷ்டமாயிடுச்சு. இப்படி ஒரு பிரச்சனை அவங்களுக்குலாம். இங்கே வரவே இல்லை, வேலை இல்லைன்னு பிரச்சனை. அங்கே வேலை இருந்தும் பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கு கடனாக கொடுத்தேன், என் ஃப்ரெண்டு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணேன், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன், ஒரு இடத்த வாங்கினேன், இப்படி ஏதோ ஒரு வகையில் லாக் ஆகிருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா உங்களுடைய சிந்தனை சரியில்லாததுனால காரணம். நேரம் சரியில்லாதனால சிந்தனை சரியில்லை. உண்மை சார் நீங்கள் சொல்கிறது. ஏதோ ஒரு ஏதோ ஒன்று அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போய் சேர்த்துருச்சு கடனில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் அந்த மகர ராசி என்பதெல்லாம் இருக்கு. எனக்கு எப்படி கடன் வந்துச்சே தெரியல, எப்படி நான் போய் இதில் மாட்டினேன்னு தெரில, எப்படி பணம் போச்சுன்னு தெரியலன்னு நிறைய பேர் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல அதுலேருந்து நிவர்த்தி. நிறைய பேருக்கு பணம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் பணத்தை சம்பாதிக்க முடியுமா சார்னு வருத்தத்தில் இருப்பீங்க. ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். போனது போட்டும் நம்ம என்ன கொண்டு வந்தோம் அது இப்போவே வந்திருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களே நினச்சி பார்த்துருப்பீங்க, என்ன பெருசாக கொண்டு வந்தோம், நம்ம தானே சம்பாதிச்சோம், போட்டோம் திரும்பி நம்ம சம்பாதிக்க முடியுன்ற எண்ணங்களை சிந்தனைகளை கண்டிப்பாக அந்த சனி பகவான் கொடுக்க போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் நல்ல முயற்சி, அதனால் ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றம், பதவி உயர்வு எல்லாமே நடக்க போகுது. உங்களை யாரெல்லாம் ஏளனமாக பேசுனாங்களோ, பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ எல்லாம் ஓடிடுவாங்க. அதனால் உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு பேர் புகழ் கிடைக்க போகுது. வேலை இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு, வெளிநாடு வேலை, வெளியூர் வேலை, வெளியூரில் வேலை செஞ்சவங்க திருப்பி சொந்த ஊர்லேயே வந்து வேலை பார்க்குறதுக்கான சூழ்நிலை. நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா வெளிநாட்டிலே ஒரு நல்ல வாய்ப்பு, அங்கே ஒரு வீடு வாங்கிறதுக்கான யோகம், அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு. அதே மாதிரி உறவு சார்ந்த பிரச்சனைகள் முக்கியமாக பார்த்திங்கன்னா, அம்மா அப்பா பரவாயில்ல சார் ஏதோ கோபத்தில் பேசுகிறாங்க, என் மனைவி என்னை புரிஞ்சிக்காமல் போயிட்டா, என் கணவர் என்னை புரிஞ்சிக்காமல் போயிட்டார், என் கணவர் என்னை ஏமாற்றிட்டார், என் மனைவி என்னை ஏமாற்றிட்டாங்க. ஏன்னா 7 சனி காலகட்டத்தில் எப்போவுமே ஏதாவது ஒரு தகாத உறவுகள், தகாத ஒரு பழக்க வழக்கங்கள் நம்மளை தெரியாமல் நம்மளை நிறைய இழந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேரக்டரை பாதிக்கும். அதனால் நிறைய பேருக்கு பிரிவினை, அதனால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் மகர ராசி. அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கீங்கன்னா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை பிரிஞ்சிட்டீங்க, கோர்ட்டு கேஸு எல்லாம் போய் முடிஞ்சிடுச்சு எல்லாமே, இதுக்கப்புறம் அடுத்த வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாழ்க்கை கிடைத்தே தீரும். திருமணம் ஆகாதவர்கள் தப்பிச்சிங்க, கவலைப்படாதீங்க. திருமணம் நடக்கலன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க, உண்மையிலே திருமணம் நடக்கலன்னு நல்லதுன்னு நினச்சிக்கிங்க. 7 சனியில் கல்யாணம் நடக்காமல் இருக்காது. ஆனால் அதில் ஏதோ ஒரு குறை இருக்கும் சின்னதாக. ஒன்று உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அந்த வர பொண்ணுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் யாருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கலாமல் இருக்கலாம், இல்லை ஒரு குழந்தை உடனே பிறக்காமல் இருக்கலாம், இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு வேலை போகலாம், பிஸ்னஸில் டவுன் ஆகலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் மறைமுகமான ஒரு பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலாம். அது மாதிரி இல்லாதவங்க நல்லது, கடவுள் நல்லா வேண்டிங்கன்னு அர்த்தம், நிறைய போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் திருமண வாய்ப்பை ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் கிடைக்கும், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதே போல் மகர ராசியாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சொத்தை இழந்திருப்பீங்க. இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக திருப்பி அந்த சொத்தெல்லாம் வாங்க தான் போகிறீங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல இடத்துல கிடைக்க போகுது, தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது, அதனால் திருப்பி வாங்கிடுவீங்க, கவலைப்படாமல் இருக்கீங்க. சொத்து விற்க முடியாமல் இருக்கீங்க, இடம் விற்க முடியாமல் இருக்கீங்க, அவங்களாம் அந்த இடம் விற்கும், சொத்து விற்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள். ஏன்னா இந்த சொத்தை விற்றுந்தான் எனக்கு இவ்வளோ கடனே இல்லை சார், இந்த இடம் விற்றுந்தான் எனக்கு இவ்வளோ கடனே இல்லை சார், சொத்து வச்சும் இன்றைக்கி ஒன்றும் இல்லாத ஜீரோவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க. சொத்து சம்மந்தமான கடன்லாம், சொத்தெல்லாம் வேல்யூலாம் தாண்டி போயிடுச்சு. அப்படி இருந்தும் அதை விற்க முடியல. அதான் ஏன்னா நல்ல ரேட்டுக்கு வரல, இல்லை ரொம்ப ரேட்டு கம்மியாக கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால தடையாகிட்டே இருக்கும், இல்லை அட்வான்ஸ் கொடுத்து நின்று போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய நடந்திருக்கு. அவங்களுக்குலாம் அந்த இடம் விற்கும், சொத்து விற்கும். அதனால் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இல்லை சில பேர் சொத்தை விற்று வேறு ஒரு கடன்லாம் கட்டிட்டு இடம் வாங்குவீங்க. இல்லை உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குழந்தைக்கு, உங்கள் பையனுக்கு, உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு அது உபயோகமாக இருக்கும். அதே போல் நீண்ட நாளாக ஏற்பட்ட வழக்குகள், வம்பு வழக்குகள், முக்கியமாக அது பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இந்த கடன் வாங்கினாலும் நிறைய பிரச்சனை. செக்கை கொடுத்து செக் ரிட்டர்ன் ஆன கேஸு, ப்ரோனோட்டு கேஸு, இன்னொருத்தருக்காக ஜாமீன் போட்ட கேஸு,
இல்லை நீங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ணி நீங்கள் பணம் கொடுக்குறன்ற கேஸு, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இருக்குது. மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பிலிருந்து விலகக்கூடிய அற்புதமான பயிற்சி பலனாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்கப்படும். கடந்த 2.5 வருஷமாக நான் நினச்சது ஒன்றுமே நடக்கலை, வாழ்க்கையில் தோல்வியை மட்டும் சந்திச்சிட்ருக்கேன், நான் ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன், நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்துச்சு, எனக்கு எதுவுமே இப்போ 2.5 வருஷம் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பது. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசியில் இருந்த சனி பகவான், ஜென்ம ராசியில் இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல மாறப்படும். அந்த மாற்றம் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி இருக்குது. முதல்ல நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்குது. அந்த தடை தாமதம் விலகி வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் மாற்றங்கள், வாய்ப்புகள், வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக சனி பயிற்சி பலன் இருக்கும். இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாவே உயர்ந்த எண்ணம், உயர் சிந்தனை, எதையும் பெருசாக செய்யணும், வாழ்க்கையில் மற்றவங்க வாழ முடியாத விஷயங்களை நம்ம வாழணும், மற்றவங்க செய்ய முடியாத விஷயங்களை செய்யணும் நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசி. அதனால தான் ஜென்ம சனி கும்பராசி என்பது பெரிய பாதிப்பை கொடுக்கல. சில பேர் கொடுத்துருக்கோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் கடைசி பாதத்தில் பிறந்தீங்கன்னா சில பேருக்கு அந்த சனி தசை, புதன் தசை பிரச்சனையாக கொடுத்துருக்கோம். மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்புகள் இல்லை. உண்மையிலே அவிட்ட நட்சத்திரக்காரெல்லாம் பெரிய பாதிப்பு இல்லை. சதயம் 50%, பூரட்டாதி அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த சனி பகவான். இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா ஒரு இருட்டு கிரகம் உங்கள் ராசி மேலே வரும்போது என்ன ஆகும்னா நீங்கள் எதை செய்யறது தெரியாமல் தடுமாறக்கூடிய ஒரு நிலையை இந்த சனி பகவான் கொடுப்பார். அதனால தான் உங்களுக்கு எதுவும் நடக்கலை, ஒரு தடை, ஒரு தாமதம். பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு சார், ஒரு சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் ஏறிட்டு இருக்குதா பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதுலேருந்து ஏதாவது வெளில வரலாமா, கொஞ்சம் சம்பாதிக்கலாமான்னு பார்த்தா எதுவும் நடக்க மாட்டேங்குது, போட்டி அதிகமாகிடுச்சு, பொறாமை அதிகமாகிடுச்சு, பிஸ்னஸ் மாதிரி இல்லை, இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஒரு கும்பராசி என்பது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 7.5 சனியுடைய ஜென்ம சனியுடைய தாக்கம். அதனால் பிஸ்னஸ் இல்லை. உண்மையிலேயே போட்டியோ பொறாமையோ ஒரு பிஸ்னஸை கெடுக்குமானா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் நேரம் சரியில்லை, அதனால் உங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அப்போ அந்த வாய்ப்பெலாம் கிடச்சிருமா சார்னா வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்களே ஒரு புதுமையான ஆளாக இருப்பீங்க. இப்போ நல்லா இருக்கீங்க, தலையில் ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து வந்து வச்சா எப்படி இருக்கும், பெரிய ஐஸ் கட்டி வச்சா எப்படி இருக்கும், அப்படியே ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த நிலை மாறும். தன்னிலை அறிந்து சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கான விஷயங்கள்லாம் செஞ்சு அதை கரெக்ட் பண்ணிடுவீங்க. அப்போ தொழிலில் வளர்ச்சி கண்டிப்பாக வரும். முதல்ல அப்போ வளர்ச்சி வரும்போது நாங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி அதை கொண்டு போகணும்னு. அது சொல்லவே வேண்டாம். கும்பராசி என்பவர்களுக்கு பெரிய சாதனையை செய்யக்கூடிய சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும், சின்ன நூல் போகிற இடத்துல கூட பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்திடுவீங்க. அந்த வாய்ப்புகள் வந்தே தீரக்கூடிய ஒரு நிலை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் வேலையில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா மன ரீதியாக பாதிப்பு. உங்களை யாராவது ஏதாவது ஒன்று குத்தி காட்டி, ஏதாவது ஒன்று சொல்லி, ஏதாவது உங்களை தப்பாக பேசி, உங்களால் எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லி, அதனால் மனநிலை பாதிக்கப்பட்டு வேலையை விட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் வேலையில் டெவலப்மெண்ட்னு சொல்லணுன்னு இருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருப்பீங்க. ஏன்னா 2.5 வருஷமாக உங்களால் முடியாது செய்ய முடியாது, அதை பண்ணுற இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் எப்படி இருக்கும். அதனால் நிறைய பாதிப்புகள். அதனாலே நிறைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இந்த கவர்மெண்ட் வேலை, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறது, ஏதோ ஒரு படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறது எக்ஸாம் எழுதுறது, இதெல்லாம் கிடைக்கல. ஏன்னா நீங்களாகவே நெகட்டிவ் ஆகிட்டீங்க. அது காரணம் அந்த சனி பகவான் தான். அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி. முதல்ல உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏதோ ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல சார், திருப்பி நான் எங்கே ஆரம்பிச்சனோ அதே இடத்துல நிற்கிறேன், 2.5 வருஷமாக ஒன்றுமே நடக்கலை. அந்த நிலையெல்லாம் மாறி எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக சனி பயிற்சி பலன்கள் இருக்குது. அதே போல் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கடந்த 2.5 ஆண்டுகளாக உறவு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு, அப்பா அம்மா கூட சண்டை, கூட பிறந்தவங்களால் பிரச்சனை,
உங்களுடைய குழந்தைகளே உங்களை கவனிக்க முடியாமல் உங்கள் குழந்தைங்கிட்ட சண்டை போடக்கூடிய நிலை, இல்லை அவங்க ஏதாவது ஒரு தகாத முறைகளில் ஈடுபட்டு, இல்லை ஏதாவது ஒரு தப்பான விஷயங்களில் ஈடுபட்டு அதனால் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்தவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நிலை மாறும். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வருத்தப்படணுன்னு இருக்கு, அதனால் உங்கள் குழந்தையினால் வருத்தப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய பெண்ணால் வருத்தப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய மனைவினால் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை, இல்லை உங்கள் கணவனால் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை, அதனால் சில பிரச்சனைகள், அதனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாமே நடந்துடும். அதில் எல்லாத்துல இருந்துமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்கும். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஜென்ம சனியில் திருமணம் ஆகாத ஒரு வகையில் நல்லது தான். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏதோ ஒரு குறையுள்ள ஒரு வரனை தான் எடுக்க போகிறீங்க. அந்த மாதிரி விஷயத்தை அந்த சனி பகவான் ஜென்ம சனியில் செய்வார். ரெண்டாவது கும்பராசி அப்படின்னாவே கொஞ்சம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி வரன் கிடைக்காதனாலும் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அது ஒரு வகையில் நல்லது தான். அந்த வரன் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகுதி தந்தாப்புல, வேலை வாய்ப்பு தந்தாப்புல, படிப்பு தந்தாப்புல, உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தந்தாப்புல அமைவதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் நிறைய பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நடக்கலை. சில பேர் வெளிநாட்டில் இருந்துமே பெரிய டெவலப்மெண்ட் இல்லை, வெளிநாடு வாய்ப்பு கிடச்சிருக்கும், அங்கே போயுமே அங்கே சூழ்நிலை சரியில்லாதனால ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சில பேர் எக்ஸ்போர்ட் பண்ணி பணம் வரலை, இம்போர்ட் பண்ணி சரியாக பொருள் வரலை. இந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவ். அங்கே போய் கடன் வந்துருச்சு, அங்கே கொடுக்கறதுக்காக நான் பணம் கடன் வாங்கி கொடுத்தேன், அதில் ஏமாற்றம், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்பு அடைஞ்சிட்டீங்க. எல்லாம் அப்படியே லேக் ஆகி நிற்குது, எதுவுமே நடக்கலைன்ற ஒரு நிலை. அது எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு ரெகுலரைஸ் ஆகி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு நிலைக்கு வந்து அங்கே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சி நல்ல கம்பெனியில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணவங்கலாம் பணம் வரல, அந்த பணம்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இம்போர்ட் பண்ணி சரியாக அதுக்கான நஷ்ட ஈடு, அதுக்கான பிரச்சனைகள்லாம் எப்படியே பேசிகிட்டு இருப்பீங்க, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புள்ள பயிற்சியாக அந்த சனி பயிற்சி இருக்க போகுது. அதுமாதிரி நிறைய கும்பராசி என்பது கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, அதனால் சில பாதிப்பு. அதனால் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய சின்ன சின்ன உள்ள சலசலப்புகள், அதனால் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறம் நிவர்த்தியாகும், குழந்தை பேர் கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை இந்த கும்பராசி என்பர்கள் செய்யலாம். கும்பராசி என்பர்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களிலும் வளர்ச்சி பாதையை நோக்கி ஏற்கனவே இருந்த நிலையிலேருந்து ஒரு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை தடைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து வாழ்க்கையில் நம்ம ஒரு ஸ்டெப்பு அடுத்த அடி எடுத்து வச்சிட்டோம், அதற்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனையே தீராதா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கேன், மற்றவங்கள வாழ வச்சு பார்த்துருக்கேன், நான் எந்த தப்பும் செய்யலை, ஆனால் எனக்கு மட்டும் இது நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய, வருத்தப்படக்கூடிய, அப்படி வருத்தப்பட்டால் கூட மற்றவங்ககிட்ட சொல்லி அழ முடியாத, மற்றவங்ககிட்ட சொன்னால் அவங்களும் வருத்தப்படுவாங்களேன்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சி ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். என்ன சார் இவ்வளோ நாள் பட்டது போதாதா, திருப்பியும் ஒரு கஷ்டமா? கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு சனி பகவான் வரார், ஜென்ம சனியாக இருக்க போகிறார். அப்போ ஜென்ம சனியாக இருந்தால் அவ்வளோதான் எனக்கு அதெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும். 7வது சனி எல்லாருக்கும் பாதிக்குமா, அது ஜென்ம சனி பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் நாங்கள் நிறைய ஜோதிட வகுப்புகள் எடுக்கிறோம், உண்மையிலே கிடையாது. இந்த காலகட்டத்தில் எதை செஞ்சால் நல்லது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். இப்போ 7வது சனியில் பிரச்சனை இல்லை சார், அப்போ எனக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள் மற்ற கிரகநிலைகளால் பாதிக்கப்படலாம். ஒன்று. ரெண்டாவது, யாருக்கெல்லாம் மீன ராசியோ அது கூட ராகுக்கு எது இருக்குன்னா அவங்களாம் பாதிக்கப்படலாம். அதே போல் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதன் தசை நடக்குதோ, கேது தசை நடக்குதோ, சில பேர் சுக்கிர தசை கூட சில பாதிப்புகளை கொடுக்கும். அதனால தான் பாதிப்பே தவிர மற்றபடி 7வது சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறது போய் அதோடைய பாதிப்பு குறைவு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கேட்டு பார்த்துக்கலாம், மீனராசிக்காரங்க ஒரு 40% கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு 60% நல்லாவே இருக்காங்க. காரணம் என்ன, அவங்களுடைய நடக்கூடிய தசாபுத்திகள், அவங்க செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய வேலை,
அதெல்லாம் அவங்கள ஒரு அடுத்த நிலை கொண்டு போயிருக்கு, இல்லைன்னா இல்லை. இப்போ ஜென்ம சனிக்கு சனி பகவான் வராது. உண்மையிலே 7 சனி என்ன பண்ணும் அப்படின்னா, சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம். அது எந்த ராசியில் இருக்கோ அது மேலே சனி பகவான் வரும்போது தான் ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருட்டுக்கான காரணம். அப்போ அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தின் மேலே ஒரு இருட்டு வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ லைட்டு போட்டு வச்சுருக்கீங்க ரூமில், திடீர்னு யாரோ வந்து லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க, அப்போ எப்படி இருப்பீங்க? அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், அந்த ரூமில் நடக்கணும், எந்திரிச்சு போகணும், படிக்கணும்னா எப்படி படிப்பீங்க? எப்படி நடப்பீங்க? எப்படி ஒரு வேலையை செய்வீங்க? செய்ய முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி ஜாக்கிரதையாக இருக்கிறது? ஜாக்கிரதையாக இருக்கிறதுன்னு வாயில் சொல்கிறோம், ஆனால் செயல் ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பெரிய ஆசைப்பட்டு ஒரு வேலை மாற்றம் பண்ணக்கூடாது. இந்த சனி பகவான் யாருக்கு எதிரி அப்படின்னா, அதிக ஆசைகளை கொண்டவர்களுக்கு சனி பகவான் எதிரி. அவர் என்ன பண்ணுவார்னா, அதிகம் ஆசைப்படுறியா, வா 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 உனக்கு ஒரு வேலை கொடுக்குறவா அப்படின்னு சொல்லி அதிக சம்பளத்தை கொடுத்து அந்த வேலையில் கண்டினியூ பண்ண முடியாமல் நீங்களே வெளில வரா மாதிரி வேலையை இந்த சனி பகவான் செய்வாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏற்கனவே இருக்க கம்பெனியில் இருக்கீங்க, அங்கே பிரச்சனை இருக்க தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அதை சமாளித்து தான் ஆகணும். அதனால தான் லைட் ஆஃப் ஆனால் என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஒரே இடத்துல இருப்பீங்க. அது மாதிரி ஒரே இடத்துல இருந்து உங்களுடைய வேலைகளை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காலம்தான் இந்த 7 சனி. அப்போ இருக்கிற இடத்துல என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை வச்சு தான் ஒர்க் பண்ணி ஆகும். அதில் சில சிரமங்கள் இருக்கும். இருட்டில் என்ன பண்ண முடியும்? சில விஷயங்கள் செய்ய முடியும், செய்ய முடியாது. இப்போ 4 பேர் இருட்டில் நீ பாட்டு என்னப்பா ஒன்றுமே செய்யாமல் இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ வேலையில் பிரச்சனை வருமானம் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதிகமான உழைப்புகளை போடணும். நம்ம உட்காந்துட்டு என்னெல்லாம் செய்ய முடியலாம் யோசித்து 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 வேலைக்காக அதிக கவனம் செலுத்துங்க, கண்டிப்பாக பிரச்சனை வராது. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, அதிகமாக வேலை செய்யும்போது என்ன பண்ணுவார்? அப்பா இவனை இருட்டாக்கி கூட இவன் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கானு அப்படின்னு அவர் நகர்ந்து போயிடுவார். அதனால் கண்டிப்பாக பெரிய லெவலில் பிரச்சனைகள் வராது. அது முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஏற்கனவே சனியோட நட்சத்திரம். இப்போ சனி பகவான் வரும்போது ஏற்கனவே வந்து நிறைய தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். நீங்கள் உங்கள் லைஃப் டைமில் எடுத்து பார்த்தீங்கன்னா வேலை மாறக்கூடாதுல மாறி கஷ்டப்பட்டுருப்பீங்க. கல்யாணத்தில் ஏதாவது ஒரு தவறான ஒரு வரனை செலக்ட் செய்து அதனால் கஷ்டப்பட்டுருப்பீங்க. தொழிலில் நிறைய தவறான முடிவுகள்னால கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ என்ன ஆகும்? அந்த ஜென்ம சனியும் வரும்போது இன்னும் தவறான நிறைய விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்பு வரும். அப்போ தான் நிறைய பேர் ஆசையை தூண்டுவாங்க. இந்த ஜென்ம சனியில் என்ன ஆகும்னா, நிறைய ஆசை அதிகமானாலும் கெட்டு போயிடுவாங்க. அப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு வரும். நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும், இது நம்மளுக்கு ஆகும் ஆகாது, இந்த ஃபீல்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதை நான் செய்ய முடியாது, நீங்கள் தான் சில விஷயங்களை ஒதுக்கணும். ஏன்னா மனுஷனுக்கு என்ன ஒரு ஆசை தானே, எல்லாருக்கும் இருக்கிறது தானே. திடீர்னு வந்து பணமே இல்லாமல் இருக்கீங்க, நான் 1 கோடி ரூபா தரேன், நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்பாடா பரவாயில்ல ஒரு ஆள் கிடச்சிருக்காரு, நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினச்சி ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். பணம் போட்டதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் டேக் ஆஃப் ஆகாது. பணம் போட்டவரும் உங்களை டார்ச்சர் பண்ணுவார், பணத்தை எடுக்க முடியல, நீங்கள் வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம் தான் இந்த ஜென்மசனி. அதனால் புதுசாக எதுவும் பண்ணாதீங்க. புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது, புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, புதுசாக வேலைக்கு கூட ஆள் எடுக்காதீங்க. அதில் கூட ஒரு தப்பு நடந்துடும். ஒரு தப்பான ஆளை எடுத்துகிட்டு போட்டு வேலையே செய்யாமல் சம்பளம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக புதிய விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பு. அதே போல் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்கும். திருமணத்தில் பிரச்சனைகள் வராது, திருமணம் நடந்தே தீரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த வரன் பார்க்கும்போது உங்கள் தகுதி கரெக்டாக இருக்கா, உங்கள் வேலை வாய்ப்பு, உங்களுடைய கல்வி எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மேட்ச் பண்ணுங்க. இல்லை எனக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் வந்திருக்கு, நல்லா வசதியான வரன்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடெல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மீனராசி என்பதுக்கு அது பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதுன்னு தெரியும். அதனால் பெரிய பாதிப்புகள் இந்த மீனராசி என்பவர்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வராது. என்னன்னா நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் ஒழுக்கமாக இருக்குன்னு நினைப்பீங்க, அதெல்லாம் கரெக்டாக செய், இதை கரெக்டாக செய், வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவீங்க.
இதெல்லாம் சரியா இல்லை, இதெல்லாம் ஒழுங்குபடுத்துங்கன்னு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. அதனால் சில டார்ச்சர் அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி. அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களால ஏதாவது ஒரு அசௌகரியங்கள் வரும். அவங்களுக்கு நேரம் சரியில்லை, அவங்களும் ஏதாவது கும்பராசியோ மீனராசியோ மேஷராசியோ இருந்தாலும் பாதிக்கப்படுவீங்க. இல்லை அஷ்டம சனி நடக்குது அவங்களுக்கு, இல்லை அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அதனால் அவங்களுக்கும் நேரம் சரியில்லாத போது அந்த பாதிப்புகள் அதிகமாகிடும். அதனால் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. சார் கடன் வாங்காமல் இன்னைக்கு வாழ்க்கையே ஓட்ட முடியாது சார். வாங்குங்க, ஆனால் அதிக வட்டிக்கு உடனே நடந்துடும். இந்த கடன் வாங்கும்போது என்னென்னா எல்லாருக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கும். இந்த தொழிலுக்காக கடன் வாங்குகிறேன், இந்த படிப்புக்காக கடன் வாங்குகிறேன், இந்த வேலைக்காக கடன் வாங்குகிறேன் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்கும். அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. அப்போ தொழிலில் ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா அதை செய்யாமல் இருங்க, இல்லை கம்மியாக செய்யுங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா வேறு ஏதாவது வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் இதை செய்யுங்க. ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த தேவையை குறைச்சிக்கிங்க, இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதிக வட்டிக்கு வாங்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறது தான், அதிக இன்ட்ரெஸ்ட் வாங்காதீங்க. முதல்ல அதுவே பாதி சேஃப்டி. நான் அதை வாங்க மாட்டேன், பேங்க் லோன் கிடச்சா நான் இதை செய்வேன், இல்லை செய்ய மாட்டேன். சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையும் செஞ்சே ஆக வேண்டிய நேரம் வரும். அங்கே தான் ஒரு மனிதன் பிரச்சனைக்கு தள்ளப்படுகிறான். அந்த நேரத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. யாருக்காகவும் ஜாமீன் போடாதீங்க. செக்கு கொடுக்குறீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபில்லப் பண்ணி கொடுங்க. ப்ரோனோட் கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் கேர்ஃபுல்லாக கரெக்டான ஆளாக, நாளைக்கு நம்மளால் கட்ட முடியுமா, கட்டலைன்னா ஒரு பிரச்சனை பண்ணும், அதெல்லாம் பார்த்துட்டு செய்யறது சார். இந்த காலகட்டத்தில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகாதீங்க. வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், எல்லாத்துலேயும் ஒரு தவறு நடக்கும். நீங்கள் சாதாரண ஒரு 2 வீலர் வாங்கினா கூட வாங்கினதுக்கப்புறம் யோசிப்பீங்க, ஐயோ நம்மளுக்கு இது யூஸ் ஆகலையே, இந்த வண்டி நம்ம வாங்கிடக்கூடாது, இந்த வண்டி நம்மளுக்கு மைலேஜ் கொடுக்கலையே, இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படாமல் போயிடுச்சுன்னா யோசனை வரும். அதனால் கார் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாத்தையும் தவிர்த்துருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவுமே போகக்கூடாது. இருக்கிறத வச்சு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டார். அதுதான் இந்த மீனராசிக்கான முக்கியமான பலன். சரிங்களா? அதே போல் வெளிநாடு பயணம் பண்ணுறது அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் அந்த சப்போர்ட் பண்ணும்போது என்னன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இல்லீகல் ரூட்டில் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா பிரச்சனையை கொடுப்பாரு. லீகல் ரூட்டில் போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் சனி பகவான் கொடுக்க மாட்டாங்க. சனி பகவான்னாலும் நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு விஷயம் லீகலாக எல்லாம் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதாவது பிஸ்னஸ் பண்ணும்போது தேவையில்லாம் இல்லீகல்லாம் ஏதாவது ஒரு வரும், அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு கோர்ட்டு கேஸு எல்லாம் வரும், தவறான பாதையில் போகிறதுக்கான சூழ்நிலை வரும். முக்கியமாக அந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் தவறான நண்பர்கள், தவறான பழக்கங்கள், தவறான உறவுகளுக்கு அதிகமாக ஆளாகக்கூடிய நிலை வரும். அங்கே கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த ஒழுக்கத்தோட நீதியோட நியாயத்தோட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஜென்ம சனியில் என்ன வந்தாலும் சரி, உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கவே மாட்டார். எந்த ஃபீல்டில் வேணால் இருங்க, நீங்கள் ஒழுக்கமாக நீதி நேர்மை நியாயத்தோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருந்துட்டீங்கன்னா இந்த ஜென்ம சனி மீனராசி என்பதற்கு எதுவும் செய்யாது. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை, தொழிலில் பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது, உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிற இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம் கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம். வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.